for you. I'm here for you. We are for you. ஹாய் ஹலோ மை பர்பிள் விங்ஸ் அண்ட் வெல்கம் டு தீமி ஐஎஃப்எஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ரைட். தென் இன்னைக்கு உங்கள் எல்லாருக்காகவும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஒன் ஷாட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் என்னோடய தங்க பிள்ளைக்கு. இந்த ஒரு டைப்பில் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. தெயோங்க்கு இந்த டைப்பில் போடணுன்னு சொல்லி நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி ஐ டிட் இட். அண்ட் இன்றைக்கி ஆர்த்தின்ற ஒரு பொண்ணுக்கு பர்த்டே. அவங்க தான் எனக்கு வீக் ஒன் ஷாட் போட சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஆர்த்தி. நீ ஆசைப்படுற எல்லா விஷயங்களுமே நடக்கணும்னு சொல்லி அந்த காட் கிட்டே நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நீ கேட்ட மாதிரி வீக்கு நான் ஒன் ஷாட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணு. ஸோ இந்த ஒரு டைட்டில் கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஆசாசியாக இருக்கோ அந்தளவுக்கு ஆசாசியாக இந்த ஸ்டோரிக்கு நான் டைட்டில் வச்சுருக்கேன். த டைட்டில் நேம் இஸ் மேரேஜ் வித் மை ஆசை தாய் மாமா. அண்ட் ஐம் டேம் ஷுர் இது ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும். நீங்கள் நிறைய ப்ளஷ் ஆக போகிறீங்க. ஸோ இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்லலை. நீங்கள் ஸ்டோரியில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மறக்காமல் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸஸ்லாம் கேட்டுச்சுன்னா அதை அப்படியே தட்டி விட்டுட்டு ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்கள். ஓகே, வாங்க உங்களெல்லாம் ஸ்ட்ரைட்டாக எஃப்எஃப் வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். இன்ட்ரோ என்னென்னா, இங்கே உங்களுக்கு 19 இயர்ஸ் ஆகுது. நீங்கள் காலேஜ் 3rd இயர் லாஸ்ட் செமஸ்டர் படிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் இருக்கிற ஊர் வந்து வில்லேஜ்லாம் கிடையாது. கொஞ்சம் நல்ல டெவலப் ஆன எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற ஒரு டவுன். உங்களோட பாட்டி, அதாவது உங்கள் அம்மாவோட அம்மாவுக்கு மொத்தம் 3 பசங்க. ஃபஸ்ட்டு வந்து பையன், செகண்டு பொண்ணு, அதாவது உங்கள் அம்மா, அண்ட் லாஸ்ட்டு தான் நம்மளோட கடைக்குட்டியான சிங்கக்குட்டி தெயோங். அண்ட் தெயோங்க்கு 31 இயர்ஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு பையன், அதாவது உங்களோட மாமாவுக்கு வந்துட்டு 52 இயர்ஸ் ஆகுது. அவருக்கு மேரேஜ் ஆகி ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு வந்துட்டு உங்களோட ஏஜ் தான். அவனுமே உங்களுக்கு ஒரு முறை பையன்தான். அண்டு செகண்டு பிறந்த உங்கள் அம்மா வந்துட்டு வீட்டோட செல்ல பொண்ணு. ஸோ ஒரே பொண்ணு அப்படின்றதுனால அதே ஊரில் இருக்கிற ஒரு நல்ல வெல் செட்டில்டு பையனுக்கு தான் உங்கள் அம்மா வந்து கட்டி கொடுத்துருந்துருப்பாங்க, அதாவது உங்களோட அப்பாவுக்கு. ஸோ உங்களோட வீட்டுக்கும் உங்கள் பாட்டியோட வீட்டுக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. இங்கே வந்து உங்கள் பாட்டி வீடு இருக்குன்னா 2 ஸ்ட்ரீட்டுக்கு பின்னாடி ரோடு கிராஸ் பண்ணி அந்தாண்ட சைடு போனால் ஒரு ஸ்ட்ரீட்டில் உங்களோட வீடு வந்துடும். இவ்வளோ தான் டிஸ்டன்ஸ், நடந்தே கூட போயிடலாம். ஸோ உங்களோட அம்மாவுக்கு நீங்கள் ஒரே பொண்ணு. உங்களோட குடும்பத்திலே பிறந்த 2 பொம்பளை பிள்ளை உங்களோட அம்மா, அப்புறம் நீங்கள். அதனால உங்கள் மேலே எல்லாரும் அப்படி பாசத்தை அள்ளி தெளிப்பாங்க. லிட்ரலி தெயோங்க்கு நீங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். இந்த சென்ஸ் ரொம்ப பாசமாக இருப்பார். நீங்கள் பிறந்தப்போ அந்த டாக்டருக்கு அடுத்தது உங்களை ஃபஸ்ட்டு தூக்குனது வந்துட்டு தெயோங் தான். அப்போ உங்களோட கையை பிடிச்சிருப்பாரு. இப்போது வரைக்கும் அவர் பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கார். அண்ட் தெயோங்க்கு அவங்க அக்கானா ரொம்ப பிடிக்கும். அவர் வீட்டில் அவங்க அண்ணி அண்ட் அவங்க அம்மா சமைக்கிறதா விட அவங்க அக்கா சமைக்கிறது தான் அவர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். ஸோ வாரத்தில் ஒரு 2 நாள் மட்டும்தான் அவர் வீட்டில் சாப்பிடுவார். மிச்சம் எல்லா நாளுமே அவர் உங்கள் வீட்டில் தான் வந்து சாப்பிடுவார். ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவையாவது உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். தெயோங் வந்து நல்லா படித்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கார். அவருக்கு வந்து மார்னிங் 10 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 6 o'clock வரைக்கும் வேலை இருக்கும். உங்கள் அப்பா வந்துட்டு பிஸ்னஸ்மேன். ஸோ அதனால் அவர் மார்னிங் ஒரு 7 மணிக்கெலாம் வந்துட்டு கடைக்கு வந்துட்டு போயிடுவார். ஸோ உங்களை வந்து டெய்லி காலேஜ்க்கு வந்துட்டு ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணுறது எல்லாமே நம்மளோட தெயோங் தான். உங்களுக்கு வந்துட்டு 9 மணிக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் அவர் ஷார்ப்பாக 8 o'clockலாம் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு உங்களை பிக்கப் பண்ணிவிடுவார். சம்டைம்ஸ் காலையில் சாப்பிடாமே வந்துட்டார் அப்படின்னா உங்கள் அம்மா உள்ளே கூப்பிட்டு வந்துட்டு சாப்பாடு போடுவாங்க. அப்புறம் ஈவினிங் 1 டைம் டீ குடிக்கிறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வருவார். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவையாவது உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார் அவர். அண்டு உங்களோட மாமா பையனும் நீங்களும் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிட்டுருக்கீங்க. ஸோ தட் அவன் மேலே உங்களுக்கு எந்த விதமான ஃபீலிங்ஸும் கிடையாது. பட் தெயோங் மேலே உங்களுக்கு அப்படி ஒரு க்ரேஸியான காதல். அண்டு நீங்களும் உங்கள் பாட்டியும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ். நீங்கள் வந்துட்டு உங்கள் பாட்டி செல்லம். உங்கள் பாட்டி வந்து நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது யதார்த்தமாக ஒரு தடவை சொல்லியிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி தெயோங் வந்துட்டு உனக்கு முறை மாமாமா அப்படின்ட்டு. முறை மாமாவா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அப்படின்னா அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான முழு உரிமையும் இருக்குன்னு அர்த்தம். ஓ அப்படியா அப்படின்னு அப்போ நீங்கள் அதை அப்படியே கேஷுவலாக விட்டுருந்துருப்பீங்க. போக போக அதை பற்றி யோசித்து அந்த மனுஷனை ஒவ்வொரு விதத்துலேயும் நீங்கள் பார்த்து அட்மையர் பண்ணி ரசித்து ஒரு வழியாக நீங்கள் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கும்போது அந்த மனுஷன் மேலே உங்களுக்கு அப்படியே காதல் தாமரை பூ மாதிரி மலர்ந்து இருந்திருக்கும். அதுக்கப்புறத்துலேருந்து நீங்கள் தெயோங்க ஒவ்வொரு நாளும் அப்படி ரசிப்பீங்க. அவர் ஒவ்வொரு தடவை உங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவரை நீங்கள் அவ்வளோ பார்த்து கவனிப்பீங்க. அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே உங்கள் அம்மா கிட்டே கேட்டு நீங்கள் செய்ய கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அவரோட அந்த கட்டு செட்டான மேனியெல்லாம் பார்த்து நீங்கள் அப்படி ரசிப்பீங்க. அவர் உங்களை பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு போகும்போது அவரோட ஷோல்டர் அப்படியே தொட்டு பார்த்து அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, என்னோடய மாமா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார் அப்படிலாம் தொட்டு பார்த்து நீங்கள் அப்படி ரசிப்பீங்க அந்த மனுஷனை.
சம்டைம்ஸ் அவர் எப்பயாவது கோவப்பட்டு பேசும்போது அவரோட அந்த கோவத்தை ரசிப்பீங்க. அந்த மாதிரி அவரை ரசிக்காத விஷயம் இல்லை உங்களுக்கு. அவ்வளோ ஆசைப்படுவீங்க நீங்கள் தேயாங் மேலே. பட் தேயாங் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஒரு அக்கா பொண்ணு அப்படின்ற மாதிரி உங்களை டேக் கேர் பண்ணிட்டு இருந்திருப்பாரு, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் எப்படி உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆக போகுது, மேரேஜ்க்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் உங்கள் வீட்டில் காலையில் காலேஜ்க்கு வந்து கிளம்பிட்டுருக்கீங்க. நம்ம நார்மலாக காலேஜ்க்கு வந்துட்டு ஒரு சுடிதார் வேர் பண்ணிப்போம்ல, அந்த மாதிரி ரெட் வித் க்ரீன் கலரில் ஒரு சுடிதார் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு வந்து நல்லா ஹிப் வரைக்கும் முடி இருக்கும். அது நல்லா ஃப்ரண்ட்டில் அழகாக ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு பின்னி போட்டிருக்கீங்க. அந்த மிரர் முன்னாடி நின்று நீங்கள் வந்துட்டு மேக்கப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு கோபுரை போட்டு வச்சுட்டு உங்களுக்கு கண் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா மீன் மாதிரி கத்தி மாதிரி இருக்கும். அதுக்கு இன்னும் அழகு சேர்க்குற விதமாக அதுக்கு நீங்கள் ஐலைனர் போட்டுட்ருக்கீங்க. அப்போது அங்கேருந்து உங்கள் அம்மா வந்துட்டு கையில் வந்துட்டு குண்டு மல்லிப்பூ அப்புறம் ஹேர் பின் வச்சுட்டு உங்ககிட்ட வந்து அந்த தலையில் அதை அழகாக குத்தி விடுறாங்க. ம் மா, ஐலைனர் போட்டுட்ருக்கும்போது எதுக்குமா ஆட்டி விடுற? பூ வச்சு விட்டேன்டி. இப்போ தான் அழகாக இருக்குது. அப்படியே உங்கள் அம்மா அந்த கண்ணாடியை பார்க்குறாங்க. நீங்கள் அழகாக மேல் கண்ணு கீழ் கண்ணு ரெண்டுத்துக்குமே ஐலைனர் போட்டுட்ருக்கீங்க. ஏண்டி, உனக்கு தான் நார்மலாகவே கண்ணு பார்க்க அழகாக இருக்குமே, அதுக்கு இன்னும் அழகு சேர்க்குற விதமாக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கியா? பார்த்து எவனாவது பின்னாடியே வந்துட போகிறான். வந்தா என்ன, அதான் எனக்கு என் மாமா இருக்கார்ல. என்னது? அது அப்படி யாராவது எதாவது பிரச்சனை பண்ணால் எனக்கு தான் மாமா இருக்காரேம்மா என்னை காப்பாற்றுறதுக்கு. களவாணி பயலுக இருக்கிற ஊரடி. யாராவது எதாவது வம்பு வளர்த்தானுங்கன்னா ஓடி வந்து தயாங் மாமா கிட்ட சொல்லிடு, சரியா? சரிம்மா. சரி, எனக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டியா? அதெல்லாம் முன்னாடியே எடுத்து பேக்கில் வச்சுட்டேன். நீ வா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வேளையை நீங்கள் மேக்கப்லாம் பண்ணி முடிச்சிருப்பீங்க. அப்படியே அந்த டைனிங் டேபிளில் போய் உட்காடுறீங்க. உங்கள் அம்மா உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. அப்போது உங்கள் வீட்டுக்கு வாசல்லேருந்து ஒரு புல்லட் சவுண்டு கேட்குது. அது தேயாங்கோட புல்லட் சவுண்டு தான். அந்த சவுண்டை கேட்டதுமே இங்கே உங்களுக்கு ஹார்ட்லாம் அப்படி துடிக்குது. முதல்லேருந்து சின்னதாக ஸ்மைல் வருது. இங்கே தேயாங் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வந்திருந்திருப்பாரு. அக்கா, டே தம்பி வாடா. வரேங்க்கா. லட்டு கிளம்பிட்டியாடி? கிளம்பிட்டேன் மாமா. சாப்பிட்டுட்ருக்கியா? சரி சாப்பிடு. டேய், நீ சாப்பிட்டியா? இல்லைக்கா, இனிமே தான். சரி வா, நீயும் சாப்பிட்லாம். இதோ இருக்கா, கை கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு கை கழுவிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற சேரில் தான் வந்துட்டு உட்காந்துருந்துருப்பார். உங்கள் அம்மா அவருக்குமே தட்டில் வந்துட்டு இட்லி வச்சுட்டு இருந்திருப்பாங்க. தங்கம், இன்னும் 2 இட்லி வச்சு சாப்பிட்றீ, அப்போ தானே நல்லா வெயிட் போடும். எனக்கு இருக்கிற வெயிட்டே போதும் மாமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவர் சாப்பிட்ருந்துருப்பார். அவர் அப்படியே ரொம்ப கம்பீரமாக உட்காந்து அந்த இட்லியை வந்துட்டு சாப்பிட்றாரு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றாரு. ஆக்சுவலாக நீங்கள் அப்படியே பக்கத்தில் உட்காந்து ஊறி சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவர் அவ்வளோ அழகாக அதை சாப்பிட்றாரு. 3 இட்லியை அந்த மனுஷன் 2 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் கை கழுவ போயிட்டாரு. நீங்கள் அப்போ தான் வந்துட்டு 2வது இட்லியை கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. அவர் உள்ளே கை கழுவ போயிருந்திருப்பார். நீங்கள் அவரோட தட்டை பார்க்குறீங்க. அதில் கொஞ்சம் சாம்பார் வந்துட்டு இருந்திருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நீங்கள் அப்படியே உங்கள் கையில் இருக்கிற அந்த கடைசி வாய் இட்லியை எடுத்து அந்த சாம்பாரில் அப்படியே அழகாக டிப் பண்ணி அதை நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்க. அப்படியே கண்ணை மூடி அந்த டேஸ்ட்டை நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே ரொம்ப உருகி நீங்கள் லவ் பண்ணுறீங்க தேயாங்க. ஆஃப்டர் தட் நீங்களுமே சாப்பிட்டு முடிச்சிருந்துருப்பீங்க. லட்டு கிளம்பலாமாடி? கிளம்பலாமாம்மா. அக்கா, லஞ்சு வாட்டர் பாட்டிலாம் வச்சுட்டல அவளுக்கு? வச்சுட்டேன்டா, பார்த்து கூட்டு போயிட்டு வா. சரி வா தங்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வெளியில் போயிட்டு அவரோட புல்லட்டை அழகாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் உங்கள் பேக்லாம் மாட்டிட்டு அப்படியே அவர் பின்னாடி போயிட்டு ஒன் சைடில் தான் உட்காருவீங்க. அப்படியே அவர் ஷோல்டரை பிடிச்சி அழகாக உட்காருறீங்க. எப்போவுமே நீங்கள் அவர் கூட பைக்கில் போகும்போது அவரோட அந்த ஷோல்டரை வந்துட்டு தொட்டு பார்க்குற பழக்கம் உங்களுக்கு இருக்குது. இந்த நாள் வரைக்கும் தேயாங் வந்துட்டு அதை நோட் பண்ணியே இருந்திருக்க மாட்டார். ஸோ நீங்கள் அழகாக அவருடைய அந்த ஆர்ம்ஸை தொட்டு பார்ப்பீங்க, அவரோட அந்த ஷோல்டரை தொட்டு பார்ப்பீங்க. அப்படியே அவர் அந்த சைடு மிரரால் நீங்கள் அப்படியே ரசிப்பீங்க. அவருக்கு அந்த காற்று பட்டு அவரோட முடியெலாம் இப்படி ஆடும், அவரோட ஷர்ட்லாம் இப்படி ஆடும்ல, அதெல்லாம் ரசிப்பீங்க. அந்த மாதிரி இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் அவரை ரசிச்சுக்கிட்டே உங்கள் காலேஜுக்கு போயிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு வேளையாக உங்கள் காலேஜ் வந்திருந்திருக்கும். பார்த்து இறங்கு தங்கம். நீங்கள் அப்படியே இறங்குறீங்க. இறங்கிட்டு அவரே பார்த்துட்ருக்கீங்க.
ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து தரவா மாமா? ஐயோ அதெல்லாம் வேணாம் மாமா. சரி பார்த்துப்போ, நல்லா படி. யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா மாமா கிட்ட ஓடி வந்து சொல்லிடு, சரியா? சரி மாமா. போயிட்டு வா. பாய். பாய் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் அந்த புல்லட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிருந்திருப்பார். நீங்கள் அவர் அந்த லாஸ்ட் அந்த தூரம் போகிற வரைக்கும் நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் காலேஜ்குள்ளே போயிருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எப்போவுமே 4 மணிக்கெலாம் காலேஜ் முடிஞ்ச உடனே உங்கள் அப்பா வந்து உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு போய் வீட்டில் விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி உங்கள் அப்பா வந்துட்டு உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டில் போய் விட்டுருந்துருப்பாங்க. நீங்கள் அப்படியே அந்த வாசல் வரைக்கும் போயிட்டு செப்பல்லாம் கழட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ உள்ளே இருந்து உங்கள் அம்மா பாட்டி பேசுகிற சத்தம் வந்து கேட்டிருந்துருக்கும். அம்மா வந்திருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டெப்பு நீங்கள் வந்துட்டு வாசல்கிட்ட எடுத்து வச்சுருந்துருப்பீங்க. அப்போ உள்ளே இருந்து உங்கள் அம்மா வந்துட்டு துணி மடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி துணி மடிச்சுக்கிட்டே அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா, தேயாவுக்கு தான் 31 வயசு ஆயிடுச்சுல, ஏன் இன்னும் அவனுக்கு எதுவும் வரன் பார்க்காம இருக்கீங்க? இது என்ன, அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன்னு இன்னும் சொல்லவே இல்லையேடி. ஏம்மா, நம்ம பொண்ணு பார்த்து வச்சா தானம்மா அவன் தயாராக இருக்கானா இல்லையான்றதே நமக்கு தெரியும். அவனுக்கும் வயசாயிட்டே போகுதில்ல, அவனுக்கும் ஒரு குடும்பம்னு வேண்டாமா? இந்த 1 வருஷத்துக்குள்ளேயே அவனுக்கு எப்படியாவது ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? நீ சொல்கிறதும் சரிதான். என்னது சரிதானா? அம்மம்மா, நீ இருக்கே, உனக்கு இருக்கு இன்னைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கோவத்தோடே நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு வரீங்க. ஏ ஒயன் கண்ணு, வந்துட்டியா? வந்துட்டேன். என்னடி, எப்போவும் அம்மம்மாவை பார்த்தா முகத்தில் அவ்வளோ ஸ்மைல் வரும், இன்னைக்கு என்ன சிடுசிடுன்னு இருக்க? நேற்றே வரேன்னு சொன்னவங்க இன்றைக்கி வந்திருக்காங்கல்ல, அதனால தான். நேற்று அம்மம்மாவுக்கு வேலை இருந்ததுடா கண்ணு, அதனால தான் வரல. சும்மா சாக்கு சொல்லாத அம்மம்மா. நீ முன்னாடிலாம் 2 நாளைக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போவ, இப்போ அதையும் மாற்றிட்ட. வர நீ மாற்றி பச்சோந்தி மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க. ஒன்றும் சரியில்லை பார்த்துக்க. அடியே, என்னடி திடீர்னு இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போடுற அம்மம்மா மேலே? அப்படி தான் சொல்லுவேன் பே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னவா இவளுக்கு ஒரு நாள் லேட்டாக வந்ததுக்கு இவ்வளோ கோவப்படுறா? ஏம்மா, அவளுக்கு தான் நீனா ரொம்ப பிடிக்கும்னு தெரியும்ல. இனிமேல் 2 நாளைக்கு ஒரு தடவை டானு வந்துடுறேன்டிம்மா எப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் உள்ளே போயிட்டு ஒரு நைட்டி எடுத்து வியர் பண்ணிவிட்டு வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு உங்கள் வீடு வந்துட்டு முத்தம் வச்ச வீடு. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு ஓப்பன் ஸ்பேஸோ உட்கார்றதுக்கு கொஞ்சம் இடம் இருக்கும். அங்கே அப்படியே நீங்கள் உட்காந்து உங்கள் மொபைலை தான் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அப்போ அங்கேருந்து உங்கள் அம்மம்மா வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, கண்ணு, என்னடா அம்மம்மா மேலே கோவம்? ஒரு நாள் தானே லேட்டாக வந்தேன், அதுக்கா இப்படி அம்மம்மா கிட்ட கோச்சு பண்ணி? இங்கே பாருடா ராஜாத்தி, போ அம்மம்மா, நான் உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன். ஏண்டி, ஒரு நாள் லேட்டாக வந்ததுக்கா இவ்வளோ கோவப்படுற? அதுக்கு இல்லை, நான் உள்ளே வரும்போது நீ அம்மா கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்த? நடிக்காத அம்மம்மா. என் மாமாவுக்கு 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறீங்களா? அப்படிலாம் இல்லை தங்கம், சும்மா அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் நானும் அம்மாவும். சும்மா பேசிகிட்டு இருந்தீங்களா? இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுது உன்னோட பொண்ணு, சும்மா பேசிகிட்டு இருந்தீங்களா? பிச்சு போடுவோம் உன்னை. என்னடி அம்மம்மாவை இப்படி மிரட்டுற? இங்கே பாரு, சின்ன வயசில் நீ என்கிட்ட என்ன சொன்ன? தெயாங் தான் உன்னோட முறை மாமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான முழு உரிமையும் தெயாங்க்கு தான் இருக்குன்னு சொன்னல. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கல்யாணம்னு ஒன்று பண்ணால் அது என்னோட மாமாவை மட்டும்தான், தாலின்னு ஒன்று கட்டுனா அது என்னோட மாமாவோட கையில் மட்டும்தான்னு நான் அப்போவே முடிவு பண்ணி வச்சுருந்தேன். இதை நான் உன்கிட்டையும் சொல்லியிருக்கேன்ல. நான் என் மாமா மேலே எவ்வளோ ஆசை வச்சுருக்கேன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும்டி. அப்புறம் என்ன, உன் பொண்ணு கேட்டதும் வேற ஒரு பொண்ணு பார்க்குறதுக்கு நீ பாட்டுக்கு தலையாட்டிகிட்டு இருக்க? இங்கே பாரு அம்மம்மா, நான் என்னோட மாமாவை 8 வருஷமாக காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னைக்காக இருந்தாலும் அவரை நான் தான் கட்டிப்பேன். ஆனால் உன் அம்மா தான் வெளியில் பொண்ணு பார்க்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காளேடி. எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லாமம்மா. நீ பெற்ற பொண்ணு தானே, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. போய் உன் பொண்ணுக்கிட்ட சொல்லு, நீ தான் மான்குட்டி மாதிரி பொண்ணு பெற்று வச்சிருக்கியேடி, அப்புறம் எதுக்காக வெளியில் பொண்ணு தேடணும்? உன் பொண்ணையே என் பிள்ளைக்கு கட்டி கொடுன்னு போய் கேளு. நான் சொன்னால் அவள் கேட்பாளான்னு தெரியலையேடி. அம்மம்மா, தெயாங் மாமாவை நீ தானே பெத்த, நீ தானே அவரோட அம்மா. என்னாடி பொசுக்குன்னு இப்படி கேட்டுப்புட்ட? உன் புள்ள யாரை கட்டிக்கணும்னு நீ தான் முடிவெடுக்கணும், ஏன் அம்மா எடுக்கக்கூடாது. 2ம் நீ பெற்ற பிள்ளைங்க தானே, போய் சொல்லு 2த்துக்கிட்டையும்.
என்னோட பேத்தி தான் மான்குட்டி மாதிரி இருக்காளே, அவளே கல்யாணம் பண்ணிக்கோடா தயாங்கா அப்படின்னு சொல்லு. 2 பேரும் உன் பேச்சு மீறி என்ன பண்ணிட போகிறாங்க? உங்கள் அம்மம்மா அவங்களே அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் அப்படியே அவங்களோட சீக்ஸ் அப்படியே கிராப் பண்ணிவிட்டு, ப்ளீஸ் அம்மம்மா, அம்மா கிட்ட போய் சொல்ல. நான் இன்னும் 4 மாதத்தில் என்னோட படிப்பையும் முடிச்சிருவேன். அப்புறம் எனக்கு 20 வயசும் ஆகிடும். எல்லாமே கைக்கூடி வருது அம்மம்மா. எனக்கும் மாமாவுக்கும் நீ தான் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும். ப்ளீஸ் அம்மம்மா அப்படின்னு நீங்கள் பாவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு சொல்கிறீங்க. உங்கள் அம்மம்மாவும் அப்படியே அவங்க சீக்ஸில் இருக்கிற உங்களோட கையை அப்படியே பிடிச்சிட்டு, சரிடா கண்ணு, அம்மம்மா கிட்ட மாமாவை நீ காதலிக்கிறேன்னு இப்போ மட்டுமா சொல்லிக்கிட்டு இருக்க? உன்னோட 12 வயசுலேருந்து நீ சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னைக்கா இருந்தாலும் தெய்யாங் மாமா உனக்கு மட்டும்தான், சரியா? நிஜமாவா? இது அம்மம்மா உனக்கு கொடுக்குற வாக்கு. தேங்க்ஸ் அம்மம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்க அப்படியே உங்கள் முதுகை டேப் பண்ணி கொடுத்துட்டு, என் பேத்தி இங்கே மகாலட்சுமி மாதிரி இருக்கும்போது நான் ஏன் என் பிள்ளைக்கு வெளியில் பொண்ணு தேட போகிறேன்? இப்போவே போய் உன் அம்மா கழுதைக்கிட்ட சொல்கிறேன். அடி அறிவு கெட்டவளே, நீ தான் தேவதை மாதிரி ஒரு பொண்ணை பெற்று வச்சிருக்கியடி. அப்புறம் எதுக்கு உன் தம்பிக்கு நீ வெளியில் பொண்ணு பார்த்துட்ருக்க? ஒழுங்காக உன் பொண்ணை என் மயனுக்கு கட்டி கொடுத்துருன்னு சொல்லிட்டு வந்துடுறேன், சரி அடி தங்கோ? சரி அம்மம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. இப்போது உங்கள் அம்மம்மா தான் கிச்சனில் உங்கள் அம்மா கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ரேவதி, சொல்லுங்கம்மா. தேயாங்க்கு பொண்ணு பார்க்குறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்ல. ஆமாம்மா. நீ எதுக்கோ அண்ணன்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிவிடு. நான் அவர்கிட்டையும் சொல்லிடுறேன். புரோக்கர்கிட்ட சொல்லி பொண்ணுங்களோட ஜாதகத்தெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லுவோம். எந்த பொண்ணுக்கு ஜாதகம் செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அடுத்த நாளே நம்மலாம் போய் பொண்ணு வீட்டில் பொண்ணு கேட்டுடலாமா? அது நான் என்ன சொல்கிறேன்னா, எதுக்கு தேயாங்க்கு நாம் வெளியில் பொண்ணு பார்க்கணும்? சொந்தத்திலே கட்டி கொடுத்தா என்ன? உங்கள் அம்மா டக்குன்னு வேலை பார்க்குறதெல்லாம் ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு, மா என்ன சொல்கிற? சொந்தத்தில் பொண்ணு இருக்கா என்ன? எனக்கு தெரியாதுமா. இருந்துச்சுன்னா சொல்லுங்கம்மா, நம்ம அடுத்த நாளே போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துடலாம். அட அறிவு கெட்டவளே, பொண்ணை வீட்டிலே வச்சுட்டு வெளியில் போய் தேடலான்னு சொல்கிறா பாரு அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு ரேவதி. பொண்ணை வீட்டிலே வச்சுக்கிட்டு எதுக்கு வெளியில் போய் தேடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ? என்னம்மா சொல்கிறீங்க? பொண்ணு பார்க்குறதுக்கு நீ வரணுன்ற அவசியம் இல்லை ரேவதி. முறைப்படி நான் தான் உன் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கணும். என்னம்மா சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. முறை பொண்ணு ஒயன் இருக்கும்போது எதுக்கு தேயாங்க்கு நம்ம வெளியில் பொண்ணு பார்க்கணும்? நான் சொல்கிறது சரிதானே? ஒயனுக்கே தேயாங்க கட்டி வச்சிடலாம். உங்கள் அம்மாவுக்கு ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. செம்ம ஷாக்காக இருந்திருக்கும். மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க நீ? புள்ள இன்னும் படிப்பையே முடிக்கல, 20 வயசு கூட ஆகலை, அதுக்குள்ளே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அதுவும் தேயாங்க்கு 31 வயசு ஆகுதுமா. கிட்டத்தட்ட 12 வயசு வித்தியாசம். எப்படிம்மா? ஏண்டி, உனக்கும் உன் புருஷனுக்கும் கூட தான் 9 வயசு வித்தியாசம், எனக்கும் என் புருஷனுக்கும் கூட தான் 15 வயசு வித்தியாசம். நம்மளாம் சந்தோஷமாக வாழலையா? அழகாக குழந்தைங்களை பெற்று போடலையா? சொல்லு. மனசு ஒத்து போனால் போதும்டி. எந்த காலத்தில் இருக்க நீ? இல்லைம்மா, இது எனக்கு சரியாக வரும்னு தோணலை. தேயாங் ஒயனை சின்ன வயசுலேருந்தே குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு அவளை கட்டிக்கிட்டு பொண்டாட்டியாக ஏற்றுக்கோடான்னு சொன்னான். அவன் என்னம்மா நினைப்பான்? இங்கே பாரு, தேயாங்க பற்றி நீ கவலைப்படாத. அவன்கிட்ட பேசி நான் புரிய வைக்கிறேன். இப்போல்லாம் வெளியில் எந்த பொம்பளை பிள்ளைங்களையும் நம்ப முடியலடி. தெரியாத ஒரு பொண்ணுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு பதிலாக 2 பேரும் சின்ன வயசுலேருந்து அவ்வளோ அன்பாக பழகிருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தரை பற்றி நல்லா தெரியும். இவ்வளோ புரிதல் இருக்கிற 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு ரேவதி. இங்கே பாரு, உனக்கு இதில் சம்மதமான மட்டும் சொல்லு. மற்றது எல்லாத்தையும் அம்மா பார்த்துக்கிறேன். உன் அண்ணனும் இதுக்கு கண்டிப்பாக சரின்னு சொல்லிடுவான். நீ உன் மனசில் என்ன நினைக்கின்றதை மட்டும் சொல்லு. உங்கள் அம்மா அப்படியே ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. தெரியாத ஒரு பொண்ணுக்கு கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வாழ்க்கையில் ஒரு வேளை சந்தோஷமாக இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு அம்மா சொன்ன மாதிரி ஒயனுக்கு கட்டி கொடுத்தா நம்ம பொண்ணை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு தெரியும். இது தெரிஞ்சுமே நம்ம எதுக்காக அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவுக்குமே இதில் பரிபூர்ண சம்மதமாக இருந்திருக்கும். ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாங்க. என் பொண்ணும் என் தம்பியை நல்லா பார்த்துப்பா. தேயாங் சொல்லவே தேவையில்ல.
உயனை மகாராணி மாதிரி வச்சு பார்த்துப்பான். அப்புறம் என்னடி, உன் புருஷன் இதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டார்ல? எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. என்னோட விருப்பம்தான் அவரோட விருப்பமும். ஆனால் பிள்ளைங்க 2 பேரும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையேம்மா. நீ உயனை பற்றி கவலைப்படாதடி. உயனுக்கு தேயாங்னா ரொம்ப பிடிக்கும். என்னம்மா சொல்கிற? சின்ன வயசுலேருந்தே அவள் மாமா மேலே அவள் அவ்வளோ ஆசை வச்சிருக்காடி. அட கழுத, என்கிட்ட இதை பற்றி ஒரு நாள் கூட சொன்னதே இல்லைம்மா. அவள் என்கிட்ட சொல்லுவாளே. ஆனால் என்ன, தேயாங் தான் உயனை புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனை சம்மதிக்க வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். பரவாயில்ல, அதை நானும் உன் அண்ணனும் பார்த்துக்குறோம். நீ இன்னைக்கு ராத்திரியே உன் புருஷன்கிட்ட இதை பற்றி பேசிடு, சரியா? சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிருந்திருப்பாங்க. இப்போ டைம் வந்துட்டு ஒரு 6 மணி ஆகியிருந்திருக்கும். தேவங்க எப்போவுமே உங்கள் வீட்டில் தானே வந்து டீ குடிக்க வருவார். ஸோ அவர் வேலை முடிஞ்ச உடனே உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருப்பார். அக்கா, டே வாடா, இங்கே தான் இருக்கேன். அவரோட வாய்ஸை கேட்டதுமே இங்கே உட்காந்துட்டு இருந்தவங்களுக்கு அப்படியே புஜன் துடிச்சிருந்துருக்கும். மாமா வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே ஓடி போயிட்டு கிச்சனில், ஆமாம்மா இன்னைக்கு மாமாவுக்கு நான் டீ போடுறேனே. என்ன முகத்தில் எனக்கு இவ்வளோ தேஜஸ் இருக்குது? கடலை மாவு போட்டு மூஞ்சி கழுவினேன், அதனால தான். தள்ளுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த அடுப்பை ஆன் பண்ணி டீ போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் எட்ட போயிருந்துருப்பாங்க. நீங்கள் நல்லா இஞ்சி தட்டி களம் போட்டு நல்ல வாசனையாக கம்மன்னு அந்த டீயை போட்டுட்டு உங்கள் மாமாவுக்கு போய் ஆசையாக கொடுக்குறீங்க. அவர் எங்கள் சேரில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. மாமா இந்தாங்க டீ. தங்கம், இன்னைக்கு காலேஜ் எப்படிம்மா போச்சு? நல்லா போச்சு மாமா. போன செமஸ்டர் ரிசல்ட் வந்திருக்கு. எவ்வளோ சிஜிபிஏ? 9.5. வாவ், சூப்பர் ஒயான், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அந்த டீயை வந்துட்டு ஒரு சிப் அப்படியே குடிச்சிருந்துருப்பார். செம்மையாக இருந்திருக்கும். அவர் அப்படியே கண்ணை மூடி அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. என்னாச்சு மாமா? சூப்பராக இருக்கு டீ. நான் தான் போட்டேன். அப்படியா? பரவாயில்லையே, என் அக்கா ரத்தமாச்சே, அதனால தான் இப்படி இருக்கு. ஆனாலும் உங்கள் அம்மா அளவுக்கு இல்லடி. உங்கள் அக்காவை நீங்கள் என்னைக்கு விட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த டீயை மொத்தமாக குடிச்சிருந்துருப்பார். குடிச்சிட்டு அந்த கப்பை பக்கத்தில் வச்சுட்டு அவர் அப்படியே அந்த சோஃபாவில் அப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷனாக சாஞ்சி படுத்துருந்துருப்பார். ரொம்ப தலைவலிச்சது. இந்த டீ குடிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஐயோ மாமா, நான் வேணா உங்களுக்கு தலையை அமுக்கி விடவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தங்கம், கொஞ்சம் வேலை அதிகம், அதனால தான். மாமா நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏந்திரிச்சு அவர் பின்னாடி வந்துட்டு அவருக்கு அப்படியே உங்கள் ஃபிங்கர்ஸை வச்சு அழகாக அந்த தலையில் மசாஜ் பண்ணி விட்டுட்ருக்கீங்க. அவருக்கு அப்படியே ரொம்ப சொர்க்கமாக இருந்திருக்கும். கண்ணெல்லாம் சொருகுது அவருக்கு. அவர் அப்படியே அதை ஃபீல் பண்ணிவிட்டு, வா தங்கம், உன் கையில் நீ செம்ம மேஜிக் வச்சுருக்கடி. பா, செம்மையாக இருக்கு. இப்போ வலி பரவாயில்லையா மாமா? அவர் அப்படியே அவரோட தலையை வந்துட்டு இப்படி அண்ணன் வந்து பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்துட்டு, ரொம்பவே பரவாயில்லடி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை வச்சு உங்கள் சீக்ஸ்லேருந்து சின் வரைக்கும் அப்படியே வலிச்சு அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே லைட்டாக வெக்கம் வந்து ஸ்மைல் வந்துருந்துருக்கும். இந்த சீன் ஆக்சுவலாக அங்கே உங்கள் பாட்டியும் உங்கள் அம்மாவும் நின்று பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. உங்கள் பாட்டி அப்படியே அவங்க பொண்ணுக்கிட்ட, பார்த்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பார்த்துட்ருக்காங்க. அன்றைக்கி நைட்டு ஒரு 8 மணி போலலாம் தேவங்க அவங்க அம்மாவும் உங்கள் வீட்லேயே சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிருந்திருப்பாங்க. அன்றைக்கி நைட்டு உங்கள் அம்மா தான் உங்கள் அப்பா கிட்டே வந்துட்டு இந்த மேரேஜை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தேவங்க வந்துட்டு ஒயனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்னங்க அப்படின்ற மாதிரி. உங்கள் அப்பா வந்து யோசிச்சிருப்பாங்க, ஆமாம் பிள்ளைய கல்யாணம் பண்ணி வெளியூருக்கு அனுப்புறதுக்கு பதிலாக உன் தம்பிக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தா பொண்ணு நம்ம கூடயும் இருக்கிற மாதிரி இருக்கும், உன் தம்பியும் நம்ம பொண்ணை நல்லா தாண்டி பார்த்துப்பான், எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பாவுக்கும் இந்த மேரேஜில் ஓகே தான். இப்போது இந்த சைடு தேவங்கோட தேவங்க வீட்டுக்கு போனதுமே மாடிக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக போயிருந்திருப்பார். அப்போது உங்கள் அம்மா தான் உங்கள் மாமா கிட்டே வந்துட்டு இந்த கல்யாணத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்துருந்துருப்பாங்க. டே முருகா, தேவங்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமாடா? ஆமாம்மா, தங்கச்சி கூட என்கிட்ட இதை பற்றி பேசிகிட்டு இருந்தா, பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சொந்தத்திலே ஒரு பொண்ணு இருக்குடா. அப்படியா? சொந்தத்தில் பொண்ணு இருக்கா என்ன?
ஆக மொத்தம் நான் பெற்றதுங்க எதுக்குமே என்னோட பேத்தி கண்ணுக்கே தெரில போல இருக்கு. முருகா, சொந்தத்தில் பொண்ணு இருக்குது, ஆனால் அதுக்காக நம்ம வெளியில் போகணும்லாம் அவசியம் இல்லை. பொண்ணு நம்ம வீட்டிலே தான் இருக்கா. யாருமா? வேற யாரு? நம்ம ஒயன்டா. மா என்ன சொல்கிறீங்க? மருமகளா? ஏன், முறைப்படி தையாங்காவ முறை பொண்ணு தானே, கட்டி கொடுத்தா என்ன தப்பு இருக்கு? தப்பு இல்லை தான், ஆனால் புள்ள இன்னும் படிப்பு முடிக்கலையேம்மா, சின்ன பொண்ணுமா அவ. என்னடா சின்ன பொண்ணு? அவளுக்கு 20 வயசு ஆயிடுச்சு சரியா? இன்னும் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு. அவள் மாமா மேலே அவள் எவ்வளோ ஆசை வச்சிருக்கான்னு உங்கள் யாருக்காவது தெரியுமாடா? அவனுக்கும் வயசு ஏறிக்கிட்டே போகுதுடா முருகா. காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி வச்சா தானே நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். புள்ளையும் இன்னும் 4 மாதத்தில் படிப்பு முடிச்சிருவாடா. அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்னடா? கொஞ்சம் யோசிச்சு பாருடா முருகா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் மாமாவும் நல்லா திங்க் பண்ணி பார்க்குறாங்க. உங்கள் வீட்டில் பிறந்த 2 பொம்பளை பிள்ளை வந்துட்டு நீங்களும் உங்கள் அம்மாவும் தானே. உங்கள் அம்மாவும் வெளியில் கட்டி கொடுத்து பிரியறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லாமல் தான் அதே ஊர்லேயே கட்டி கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கும் உங்கள் மாமா அதே தான் யோசிக்கிறாங்க. ஆமாம், நம்ம தம்பி இருக்கும்போது ஒயனை எதுக்காக நம்ம வேறு ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு, நம்ம தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவனும் நல்லபடியாக வச்சு பார்த்துப்பான், பொண்ணும் நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஐடியா எதுக்கு நமக்கு வராமல் போச்சு அப்படின்ற மாதிரி உங்கள் மாமாவும் யோசிச்சிருப்பாங்க. மா, நல்ல ஐடியாம்மா. இந்த ஐடியா எப்படிம்மா எனக்கு வராமல் போச்சு? தங்கச்சிக்கிட்ட இதை பற்றி பேசிட்டிங்களா? இன்றைக்கி தாண்டா அவகிட்ட இதை பற்றி பேசினேன். அவளும் இதுக்கு சம்மதம் சொல்லிட்டா. மாப்பிள்ளைக்கிட்டேயும் இன்றைக்கி ராத்திரி பேசுகிறேன்னு சொல்லியிருக்கா. இன்னும் நீயும் தையாங்கும் மட்டும்தான் பாக்கி. எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. வயன் நம்ம வீட்டோட செல்ல புள்ளம்மா. எதுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து வெளியூருக்கு அனுப்பணும்? நம்ம தம்பிக்கே கட்டி கொடுத்துட்டா பொண்ணு நம்ம கூட இருப்பாள்ல. எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. தையாங் வரட்டும், அவன்கிட்ட நான் இதை பற்றி பேசுகிறேன். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. தையாங்க ஒரு வழியாக வந்துட்டு ஒரு பனியன் கீழே வந்துட்டு ஒரு வேஷ்டி கட்டிட்டு அப்படியே கீழே வந்திருந்திருப்பாரு. அப்படியே உட்காந்து நார்மலாக டிவி போட்டு பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ உங்கள் அம்மம்மா, மாமா, உங்கள் அத்தை, அப்புறம் உங்கள் அத்தை பையன் எல்லாருமே அந்த ஹாலில் தான் இருந்திருப்பாங்க. இப்போ உங்கள் மாமா தான் தையாங் கிட்ட போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. தம்பி தையாங், சொல்லுங்கண்ணே. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நாங்களாம் முடிவு பண்ணியிருக்கோண்டா. அப்படியா? ஏண்ணா இவ்வளோ சீக்கிரமாவா? டே, 31 வயசு ஆகுதுடா உனக்கு. இப்போயே கல்யாணம் பண்ணாதான் காலகாலத்தில் நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். அப்படி நாங்களாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தானே இப்போ ஒரு பிள்ளைய பெற்று அவனுக்கு 20 வயசு ஆகுது. ஏன் மனசில் யாரையாவது நினச்சிட்ருக்கியா என்ன? ஐயோ அண்ணன், அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. அப்போது அண்ணனும் அம்மாவும் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருக்கோம். அந்த பொண்ணையை கட்டிக்கிறியா? அப்படியா? யாருண்ணே? வயன். என்ன? லட்டா? நம்ம லட்டா? அக்கா பொண்ணு ஒயனா? வேற எந்த ஒயனடா நமக்கு தெரியும்? ஓ முறை பொண்ணு ஒயன் தான். என்னென்ன பேசுகிறீங்க? அது எனக்கு புள்ள மாதிரின்னு மாமான்னு ஆசையாக இருக்கும். இன்னும் படிப்பை கூட முடிக்கல அவ. கல்யாணம் என்னால் அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அதெல்லாம் முடியாதுண்ணே. டே, உனக்கும் அவளுக்கும் 12 வயசு தான் வித்தியாசம். அந்த அளவுக்குலாம் சின்ன பொண்ணு இல்லை சரியா? நம்ம அம்மாவுக்கும் நம்ம அப்பாவுக்கும் கூட தான் 15 வயசு வித்தியாசம். அவங்க சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்து நம்மளெல்லாம் பெற்றுக்கலையா என்ன? அந்த மாதிரி தான்டா. இருந்தாலும் என்ன, அவளை நான் அப்படி பார்த்தது இல்லைண்ணே. இத்தனை வருஷமாக அக்கா பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து பாசமாக தானே வளர்த்துருக்கேன். திடீர்னு கல்யாணம் பண்ணிவிட்டு பொஞ்சாதியாக பார்க்கணுன்னா என்னால் எப்படின்னு அது முடியும்? இப்போ அவங்க அண்ணனோட ஒய்ஃப் தான். தையாங் தம்பி, இப்போ தானே ஒயன் நம்ம வீட்டு செல்ல பிள்ளைன்னு வாயார சொன்னீங்க. அவளை உங்களை விட வேறு யாரால நல்லா பார்த்துக்க முடியும் சொல்லுங்கள்? ஒயனை எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீட்டுக்கு அவள் மருமகளாக வந்தான்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ணி, என்ன அண்ணி நீங்களும்? சின்ன பொண்ணு அண்ணி அவ. இவ்வளோ சீக்கிரம் எதுக்கு அண்ணி அவளுக்கு கல்யாணம்லாம்? இப்போ உங்களோட அத்தை பையன் அஸ்வின் தான். ஐயோ ஒயனா? அது சரியான பஜாரிமா. அதெல்லாம் சித்தப்பாவுக்கு வேண்டாமா. அதுவும் இல்லாமல் சித்தப்பா சொல்கிற மாதிரி அது ரொம்ப சின்ன பொண்ணு. அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. அப்படி போட்டேன்னா சும்மா அது இது அவ இவன்னு மரியாதை இல்லாமல் கூப்பிட்டு இருந்தா பல்ல உடச்சிருவேன். அவள் உனக்கு முறைப்படி சித்தி, மரியாதையை கூப்பிட்டு சொல்லிட்டேன். என்னது சித்தியா? ஆமாம், உன் சித்தப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவள் உனக்கு சித்தி தானே? அம்மா, அவள் என்னை விட 2 மாதம் சின்ன பொண்ணுமா. நான் அவளை சித்தி என்னாலாம் முடியாது.
மரியாதையாக அவளை நீ சித்தின்னா கூப்பிடுற இனிமே. ஐயோ, சித்தியா? நினச்சாலே சிரிப்பு வருதே அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்திருப்பான். இப்போ உங்கள் மாமா தான் கிட்ட, டே, உனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல பிரச்சனையா இல்லை அவள் சின்ன பொண்ணுன்றதுல பிரச்சனையா? உனக்கு அவளை பிடிக்குமா பிடிக்காதா அதை சொல்லு முதல்ல. என்னென்ன இப்படி கேட்டுட்டீங்க? அவள் என்னோட தங்கம்ண்ண, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்ண்ண. அப்புறம் என்னடா தையாங்கா, உன்னை விட அவளை எந்த ஆம்பளையாலையும் நல்லபடியாக வச்சு பார்த்துக்க முடியாதுடா. பிள்ளைய வேற ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்து ஒரு வேளை அவள் சந்தோஷமாக பார்த்துக்கலனா, புள்ள வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லைன்னா நம்மளால் என்னடா பண்ண முடியும்? அதுக்கு அவளை நீயே கல்யாணம் பண்ணிக்கலாம்லடா தையாங்கா. அப்போது உங்கள் எல்லாருக்குமே இதில் ஓகே தானா? சித்தப்பா, எனக்கு இதில் ஓகே இல்லை. டே, அவர் உன்கிட்ட கேட்கவே இல்லை. தம்பி, எனக்கு இதில் ஓகே, எனக்கும் இதில் ஓகே, எனக்கு இதில் டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ஓகே சொல்லியிருந்திருப்பாங்க. அக்கா அக்கா கிட்ட இதை பற்றி பேசுனீங்களா? அக்காவுக்கு ஓகேவா? அக்காட்ட இன்னைக்கு தாண்டா பேசணும். உன் அக்காவுக்கும் ஓகே தான். அப்போது மாமா? மாமா கிட்ட அக்கா பேசுகிறேன்னு சொல்லியிருக்கா. உங்கள் மாமாவும் எதுவும் சொல்ல மாட்டார். தங்கம் ஒயனுக்கு? ஒயன் மனசில் என்ன இருக்குன்னு அவகிட்ட நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ. எனக்கு இதில் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா. என்னால் உடனே எதுவும் முடிவெடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏந்திரிச்சு அவரோட ரூமுக்கு போயிருந்திருப்பார். போகிற அவரையே உங்கள் அம்மம்மா பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. அவர் அப்படியே விடுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. ஸோ அப்படியே அவங்களும் பின்னாடியே போயிருந்திருப்பாங்க தையாங்கோட ரூமுக்கு. அப்படியே தையாங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனாக ரொம்ப யோசிக்கிறார். அப்படியே உட்காந்து உங்கள் அம்மம்மா தையாங் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, தேயாங் மா, எப்படிம்மா இது ஒத்து வரும்? அவளை நான் சின்ன வயசுலேருந்து ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேம்மா. என்னை விட்டு தொல்லுங்க. ஒயன் என்னம்மா நினைப்பா? அவளுக்கு என் மனசில் இந்த மாதிரிலாம் ஒரு எண்ணம் இருக்குமா? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. ஏண்டா, ஆம்பளை புள்ள தானே நீ, அவளோட முறமாமா தானே நீ, படிச்சிருக்கியே, இதெல்லாம் உனக்கே தெரியாதா? இத்தனை வருஷத்தில் அவகிட்ட நீ ஒரு நாள் கூட இதெல்லாம் நோட் பண்ணது கிடையாது. தியாங்க்கு ஒன்றுமே புரியல. அவர் அப்படியே ஷாக்கிங்காக அவங்க அம்மாவே பார்த்துட்ருக்காரு. அவளுக்கு நீனா கொள்ள இஷ்டம்டா. உன் மேலே உயிரையே வச்சிருக்காடா அவ. இப்போ கூட என்னை கட்டிக்கிறியாடின்னு அவகிட்ட போய் நீ கேட்டினா உடனே கட்டி பிடிச்சிட்டு இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாமாம்மான்னு சொல்லுவா. அந்த அளவுக்கு அவன் மேலே ஆசை வச்சிருக்காடா. என்னம்மா சொல்கிறீங்க? லட்டுக்கிட்ட இந்த நாள் வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நோட் பண்ணதே கிடையாது. எப்படிடா நோட் பண்ணுவ? உனக்கும் அவன் மேலே ஆசைன்னு ஒன்று வந்திருந்தா நோட் பண்ணியிருப்ப. நான் சொல்கிறேன், நாளையிலேருந்து அவகிட்ட நீ அந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணு, சரியா? என்னதுமா? முதல்ல அவள் ஃபோனோட வால்பேப்பரை போய் பாரு. ஏன், என்ன இருக்கு அந்த வால்பேப்பரில்? போய் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோடா. எல்லாத்தையும் நானே சொல்லணுன்பா. 2வது விஷயம், அவளை நீ பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு போகும்போது அவள் உன்னை எப்படி பார்க்குறா, உன்னை எப்படி தொடுறான்றதை நீ நோட் பண்ணு. அவர் அப்படியே பார்க்குறாரு. 3வது விஷயம், உனக்கு ஏதாவது சின்னதாக அடிபடுற மாதிரி நீ ஏதாவது பண்ணிப்பாரு. அவள் உனக்காக எப்படி துடிச்சு போகிறான்றதை மட்டும் நீ பாரு. 4வது விஷயம், என்னை உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கா தங்கோன்னு மட்டும் அவகிட்ட கேட்டுப்பாரு. உன் சந்தேகம் எல்லாமே தீந்துரும். நிச்சயமாவாமா? இது எல்லாத்தையும் பண்ணிட்டு நீயே ஒரு முடிவுக்கு வருவ பாரு. அவள் உனக்குன்னு பிறந்தவடாதையாங்க. நாளிலிருந்து அவளை நீ பார்க்குற கோணலே மாறிடும் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க அந்த ரூமை விட்டு போயிருந்திருப்பாங்க. தேவங்க அப்படியே அவங்க சொன்ன எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாரு. உண்மையாலுமே லட்டுக்கு நம்மளை பிடிக்குமா? நம்ம மேலே ஆசைப்படுறாளா? அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தேவங்க வந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருந்திருப்பாரு. வழக்கம் போல தான் அவரோட அந்த புல்லட் சவுண்டை கேட்டதுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஸ்மைல் வந்திருந்திருக்கும். அவர் முன்ன மாதிரி இல்லை. இப்போ உள்ளே வரும்போது ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகிட்டே தான் வராரு. அப்படியே அக்கா. வாடா. கிளம்பிட்டியா ஒயான்? கிளம்பிட்டேன் மாமா. என்ன, எப்போவும் லட்டு இல்லைன்னா தங்கம்னு சொல்லி தான் கூப்பிடுவார். இப்போ என்ன ஒயன்னு சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க மனசுக்குள்ளே. டேய், நீ சாப்பிட்டியாடா? ஆங்க்கா, நான் வீட்டிலே சாப்பிட்டு தான் வந்தேன்.
சரிடா, அப்போது இதோ இவ சாப்பிட்டு முடிச்சிட்டும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ம் சரிக்கா. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, உங்களோட ஃபோனோட வால்பேப்பரை வந்துட்டு பார்க்க சொல்லி. ஸோ உங்களோட ஃபோன் எங்கே அப்படின்ற மாதிரி தேடுறாரு. பார்த்தா நீங்கள் அந்த சோஃபாக்கு பக்கத்தில் சார்ஜர் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் சார்ஜ் போட்டு வச்சுருந்துருப்பீங்க. அவர் அப்படியே நீங்கள் பார்க்குறீங்களான்னு பார்த்துருப்பாரு. நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ அவர் அப்படியே யாருக்கும் தெரியாமல் அந்த சோஃபா கிட்டே போய் உக்காந்துட்டு அப்படியே யாராவது பார்க்குறாங்களா பார்த்துட்டு அந்த ஃபோனோட அந்த சைடு பட்டனை வந்துட்டு ஆன் பண்ணியிருந்திருப்பாரு. உள்ளே பார்த்தா செம்ம ஷாக். பிகாஸ் அந்த வால்பேப்பரில் இருக்கிறது நம்ம தேயாங் தான். அவரோட அந்த புல்லட்டில் வேஷ்டி கட்டிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஒரு போஸ் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் அவர் போட்டிருந்திருப்பார். அதை நீங்கள் எடுத்து உங்களோட ஃபோனில் வால்பேப்பராக வச்சுருக்கீங்க. அவருக்கு அதை பார்த்ததுமே கண்ணெல்லாம் அப்படியே விரியுது. அவர் அதை பார்த்துட்டு டக்குன்னு உங்களை பார்த்துருந்துருப்பார். நீங்கள் அப்படியே யதார்த்தமாக அவரை பார்த்துருந்துருப்பீங்க. அவர் அப்படியே அப்படின்ற மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணியிருப்பார். நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணியிருப்பீங்க. அவர் அப்படியே அப்போது அம்மா சொன்னதெல்லாம் உண்மை தான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு. ஸோ இப்போ ஒரு வழியாக நீங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிருந்துருப்பீங்க. அவர் பைக்கில் உட்காந்துட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். நீங்கள் அதே தான் வழக்கம் போல் ரொம்ப ஆசையாக அவரோட ஷோல்டரை பிடிச்சி அந்த பைக்கில் அப்படியே ஏறி உட்காடுறீங்க. அவர் அப்படியே அதை சைடு மிரரால் பார்த்துருந்துருப்பார். அவரை தொட்டதுமே உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுறது, அப்படியே ஸ்மைல் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே அவர் நோட் பண்ணியிருந்திருப்பார். என்னன்னு தெரியல, இத்தனை நாளாக இந்த ஒரு ஃபீலிங் அவருக்கு வந்திருக்காது. இப்போ நீங்கள் அவரை தொட்டு அதை ஏறி உட்காந்ததும் உங்கள் ஃபேஸை பார்த்ததும் அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகுது. நீங்கள் அதை நோட் பண்ணியிருந்திருப்பீங்க. மாமா என்னாச்சு மாமா, ஏன் உங்களுக்கு இப்படி வேர்க்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வையான், சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பார். ஸோ இப்போ கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அதே தான் வழக்கம் போல் அவரோட அந்த ஆர்ம்ஸ் எல்லாம் அப்படியே தொட்டு தொட்டு பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் அதை ஆக்சுவலாக நல்லாவே ஃபீல் பண்ணுறாரு. அந்த சைடு மிரரால் உங்களோட ஃபேஸ் அப்படியே பார்க்குறாரு. அவரையே அறியாமல் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஸ்மைல் வருது அப்படின்ற மாதிரி லைட்டாக ஸ்மிர்க் பண்ணி இருந்திருப்பார். ஸோ இப்போ ஒரு வழியாக உங்களை வந்துட்டு காலேஜ்லேயும் விட்டுருந்துருப்பார். ஸோ விட்டுட்டு நீங்கள் பாய் காட்டிட்டு உள்ளே போயிருந்துருப்பீங்க. அவர் அப்படியே போகிற உங்களையே ஒரு நிமிஷம் அப்படியே நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அவர் வந்துட்டு பைக்கை எடுத்துகிட்டு போயிட்டுருந்துருப்பார். ஸோ போகும்போதெல்லாம் என்னன்னு தெரியல, அவருக்கு ஸ்மைல் வருது, ப்ளஷ் ஆகுறாரு. ஸோ ஆஃப்டர் தட் இப்போது ஈவினிங்காக இருந்திருக்கும். எப்பவும் போல் 6 மணிக்கெலாம் அவர் உங்கள் வீட்டுக்கு டீ குடிக்கிறதுக்காக வந்திருந்திருப்பார். நீங்கள் வந்துட்டு அங்கே நைட்டி போட்டுட்டு சோஃபாவில் வந்துட்டு சும்மா உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவர் அப்படி உங்களை பார்த்துட்டு அவரே அறியாமல் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. டக்குன்னு அவருக்கு அவங்க அம்மா சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வந்து இருந்திருக்கும். இந்த மாதிரி உனக்கு ஏதாவது அடிபடுற மாதிரி நீ பண்ணிப்பார், அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்றதை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அதை அவர் யோசித்து பார்க்குறாரு. உங்களை பார்த்துக்கிட்டே அவர் டக்குன்னு அப்படின்ற மாதிரி அவரோட கையை அப்படியே பிடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஃபோன் பார்க்குறதுலாம் பக்கத்தில் வச்சுட்டு மாமா மாமா என்னாச்சு மாமா, கைக்கு என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து அவரோட கையை பார்க்குறீங்க. கையெடு, என்னாச்சு நான் பார்க்குறேன், என்னாச்சு, பூச்சி எதாவது கடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அதை மும்மரமாக கவனிக்கிறீங்க. அவர் அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்காரு. அவரையே அறியாமல் அவர் உங்களை ரசிக்கிறாரு. நீங்கள் அப்படி என்னாச்சு மாமா, உங்கள் கைக்கு என்னாச்சு, ஏன் கத்துனீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவர் நீங்கள் கண்ணை சிமிட்டுறது, உங்கள் உதடு பேசுகிறது, உங்கள் முடி ஆடுறது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அந்த மனுஷன் ஸ்லோ மோஷனில் அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே ஒன்றும் இல்லை வையான், பூச்சி தான் கடிச்சது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதானே, வலிக்குதா, ரொம்ப பெரிய பூச்சியா மாமா? சின்னது தான், வலிக்கல. மாமாவுக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வரியா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணிகிட்டே உள்ளே போகிறீங்க. அவரோடய போகிற உங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, கள்ளி, மாமா மேலே உனக்கு இவ்வளோ ஆசை இருக்காடி, அப்புறம் ஏன் இதை பற்றி நீ என்கிட்ட பேசவே இல்லை ஐயா அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே அவர் அந்த சோஃபாவில் போய் உட்காந்துருந்துருப்பார். ஆக்சுவலாக உங்கள் பாட்டியுமே அங்கே தான் இருந்திருந்திருப்பாங்க. அவங்க அப்படியே தேவங்கிட்ட பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, டே என்ன, நான் சொன்னது எல்லாத்தையுமே நோட் பண்ணியா? பண்ணம்மா,
அப்புறம் என்ன, கல்யாணத்துக்கு ஓகே தானே? இருங்கம்மா, இன்னும் அவகிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பமான்னு நான் கேட்கவே இல்லை. இவ்வளோ பண்ணிட்டல, போய் சட்டு புட்டுன்னு அதையும் கேட்டுடுடா கேட்குறேம்மா, அவள் வரட்டும், கேட்குறேன். அப்படின்றாரு. ஸோ ஆஃப்டர் தட் நீங்களும் வந்துட்டு அவருக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்துருப்பீங்க. அவர் அப்படியே அதை வாங்கி குடிச்சிருந்துருப்பாரு. அவர் அப்படியே அந்த டீயை குடிச்சிட்டு பக்கத்தில் வச்சுட்டு டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறாரு. நீங்கள் அங்கே ஓரமாக நின்றுட்டு இருந்திருப்பீங்க. அவர் அப்படியே, ஒய்யான், இங்கே நிமிஷம் வாயேன். நீங்களும் அப்படியே ஹெசிடேட் ஆகிட்டே அவர் முன்னாடி போய் நிற்கிறீங்க. உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இருக்கா? நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் இப்போ அவர் என்ன கேட்டார் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாரு தங்கம், அம்மா சொன்னாங்கன்றதுக்காகலாம் நீ இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லணுன்ற அவசியம் இல்லை தங்கம். உன் மனசில் நீ என்ன நினைக்கிற? உனக்கு உண்மையாலுமே இந்த மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் உங்கள் கண்ணை பார்த்து கேட்டுட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் இதெல்லாம் கனவா நினைவா அப்படின்ற மாதிரி புரியாமல் பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஃபீலிங்கை உங்களுக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் டக்குன்னு அந்த மனுஷனை போய் நெஞ்சோடு சேர்த்து அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டீங்க. அவர் அப்படி ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. என்ன மாமா, விருப்பம் இருக்கான்லாம் கேட்குறீங்க? இப்போ கூட நீங்கள் தாலியை எடுத்துகிட்டு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இருக்காடின்னு கேட்டிருந்தீங்கன்னா நான் என்னோடய கழுத்தை சந்தோஷமாக நீட்டி இருந்திருப்பேன் மாமா. யாரும் என்னை வற்புறுத்தலை மாமா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம் மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவரை ஹக் பண்ணிவிட்டு லைட்டாக அழுதுகிட்டே சொல்கிறீங்க. அவர் இப்படி அவங்க அம்மாவை பார்த்துட்டு, எப்படிம்மா அவள் இப்படி தான் பண்ணுவான்னு கரெக்டாக சொன்னீங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. உங்கள் அம்மா அப்படியே தேவங்க பார்த்து ஸ்மைல் பண்ணி இருந்திருப்பாங்க. நான் உங்களை புருஷனாக ஏற்றுக்கிட்டேன் மாமா. இப்போன்னு இல்லை, நான் எப்போயும் ஏற்றுக்கிட்டேன். நீங்கள் என்ன பொன்ஷாதியாக ஏற்றுக்கிறீங்களா மாமா அப்படின்ற மாதிரி லைட்டாக ஹெசிடேட் ஆகிட்டே நீங்கள் கட்டி பிடிச்சிட்டே தான் இதை கேட்டுட்ருக்கீங்க அவர்கிட்ட. அவர் அப்படி டக்குன்னு கீழே இருக்கிறவங்களோட சீக்ஸ் அப்படியே கிராப் பண்ணி அப்படியே நிமித்தி அவரை பார்க்க வைக்கிறாரு. என் தங்கத்தோட விருப்பம் இது தான்றப்போ இந்த மாமா அதை நிறைவேற்றி வைக்காமல் இருப்பனா? நீ தாண்டி என்னோட பொன்ஜாதி அப்படின்னு சொல்லி அவர் உங்கள் ஃபோர்ஹெட்டை அட்டாச் பண்ணி இருந்திருப்பார். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் இப்போது சட்டை போட்டுன்னு உங்கள் கல்யாண வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. தட்டு தம்பாலெல்லாம் மாற்றிக்கிட்டு நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சு ஃபைனலி இன்றைக்கி உங்களுக்கும் தேயாங்க்கும் மேரேஜ். நீங்கள் அந்த மேரேஜ் ஹாலில் இப்போது தேயாங் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி அந்த ஐயர் வந்து கையில் தாலியை வச்சுட்டு அதை தேயாங்கிட்ட கொடுக்குறாரு. கெட்டி மேளம் அப்படின்னு சொல்ல அந்த மேளத்தால சத்தத்தோட தேயாங்க உங்கள் கழுத்தில் வந்து அந்த 3 முடிச்சை போட்டு விட்டுருந்துருப்பாரு. ஸோ போட்டு விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே கண்ணிலேருந்து பொலன்னு தண்ணி வருது. தேயாங்க அதை நோட் பண்ணியிருந்திருப்பாரு. அவர் அந்த 3 முடிச்சை போட்டு விட்டுட்டு அவர் அப்படி உங்கள் சின்ன பிடிச்சி அப்படியே பார்க்க வைக்கிறாரு. உங்கள் கண்ணெல்லாம் ரெட்டாகி நீங்கள் அப்படியே அழுதுட்ருக்கீங்க. தங்கம், என்னாச்சுமா? ஏன்டா அழுவுற? அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சு வந்துருவோன்னு அழுவுறியா என்ன? நான் உங்கள் கூட இருக்கிறதும் அம்மா அப்பா கூட இருக்கிறதும் ஒன்று தான் மாமா. நான் இப்போது உங்களோட பொண்டாட்டி ஆகிட்டேன்ல மாமா. இது ஆனந்த கண்ணீர் மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு உங்கள் கண்ணில் வர கண்ணீர்லாம் அப்படியே தொடச்சி விட்டுட்டு உங்கள் ஃபோர்ஹெட் கிட்டே வந்துட்டு அப்படின்ற மாதிரி ஒரு கிஸ் வச்சுருந்துருப்பார். ஸோ ஆஃப்டர் தட் அவர் உங்களுக்கு அந்த நெத்தியில் குங்குமம்லாம் வச்சு விட்டு எல்லா ரிச்சுவல்ஸுமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருந்துருக்கும். ஸோ இன்றைக்கி நைட் உங்களுக்கும் தேயாங்க்கும் ஃபர்ஸ்ட் நைட். ஸோ நீங்கள் அந்த ரூமில் தான் தேயாங் கூட தான் உட்காந்துருக்கீங்க. அவர் அப்படியே உங்கள் பக்கத்தில் அப்படியே ஹெசிடேட் ஆகிட்டே உட்காந்துட்ருக்காரு. பிகாஸ் என்ன தான் அக்கா பொண்ணாக இருந்தாலுமே இப்போ நம்ம பொண்டாட்டியாக நம்ம பக்கத்தில் உட்காந்துட்ருக்கா அப்படின்றப்போ யாருக்காக இருந்தாலும் அந்த ஹெசிடேஷன் இருக்க தானே செய்யும். அது அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள் இன்னும் உங்கள் காலேஜை கம்ப்ளீட் பண்ணல, இன்னும் 4 மாதம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி தேயாங் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே, மாமா என்னாச்சு, ஏன் எதுவும் பேச மாட்டீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தங்கம். சரி, இந்த பாலை குடிங்க அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் அப்படியே நீட்டுறீங்க. அவர் அதை பார்த்து அப்படியே பயப்படுறாரு. இல்லை ஒயன், எனக்கு வேண்டாம். ஏன் மாமா, எப்போவுமே நீங்கள் நைட்டு படுக்கும்போது பால் குடிச்சிட்டு தானே படுப்பீங்க,
ஏன் இன்னைக்கு வேணான்னு சொல்கிறீங்க? அது சாதா பால் ஒயான், இது வேணாம். ஏன் இதில் என்ன அப்படி ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஒரு வாய் குடிச்சு பார்க்குறீங்க. நார்மல் பால் மாதிரி தான் இருக்குது, ஏன் வேணான்னு சொல்கிறீங்க நீங்கள்? இன்னைக்கு எனக்கு பால் குடிக்க தோணலை ஒயான், நீ வேணா குடி. அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் மொத்தத்துலேயும் இருக்க பாலை நீங்கள் குடிச்சிட்டு அப்படியே பக்கத்தில் வைக்கிறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் தேவங்க பார்க்குறீங்க. மாமா ஒரு நிமிஷம் ஏஞ்சி நிற்கிறீங்களா? ஏன் தங்கம்? ஏஞ்சி நில்லுங்களேன் சொல்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறாரு. ஸோ நீங்களும் அவர் முன்னாடி நின்றுட்டு டக்குன்னு அப்படியே கீழே விழுந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லி பொறுப்பாக அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க. தங்கம் எந்திரிமா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை அப்படியே நிமித்தி நிற்க வைக்கிறாரு. என்ன தங்கம் இதெல்லாம்? நீ என்னோட தங்கம்டி, இதெல்லாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இங்கே வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அவர் உங்கள் ஹேண்டை அப்படியே பிடிச்சி இங்கே பாரு ஒயான், மாமா உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், அதை நீ பொறுமையாக கேளு சரியா? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் மாமா, இனிமேல் நீங்கள் என்னோட புருஷன், நீங்கள் சொல்கிறத கேட்குறது தான் என்னோட கடமை. நீ எப்படி என்னை புருஷனாக பார்க்குறியோ அதே மாதிரி நானும் உன்னை என்னோட பொண்டாட்டியாக தான் பார்க்குறேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது ஓயன். ஏன்னா இத்தனை நாள் நான் உன்னை ஒரு அக்கா பொண்ணு, சின்ன பொண்ணு அப்படின்ற கண்ணோட்டத்திலே பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு என்னோட பொஞ்சாத்தியாக பார்க்கணுன்றப்போ எனக்கு அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஓயன். ஆனால் மாமா நீங்கள் இப்போ தானே சொன்னீங்க என்னையும் நீங்கள் பொண்டாட்டியாக தான் பார்க்குறீங்கன்னு. நான் அதை பற்றி பேசலடா. நீ பெரிய பொண்ணு, நான் சொன்னால் கண்டிப்பாக புரிஞ்சுப்பேன். நான் புருஷன் பொண்டாட்டியாக வாழ்க்கையை ஆரம்பிக்கிறத பற்றி பேசிகிட்ருக்கேன் ஓயான். உங்களுக்கு அவர் எதை பற்றி பேச வராருன்றது புரியுது. ஸோ நீங்களும் அவர் கிராப் பண்ணியிருக்கிற அவரோட கை மேலே உங்களோட கையை வச்சு புரியுது மாமா, நீங்கள் எதை பற்றி பேச வரீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்கள் என்னை இத்தனை நாளாக எப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மாமா. நான் உங்களை பார்க்குற மாதிரி நீங்களும் என்னை பார்க்கணுன்னு நான் நினைக்கல. நீங்கள் எவ்வளோ வேணால் டைம் எடுத்துக்கோங்க மாமா. தங்கம், அதுவும் இல்லாமல் நீ இன்னும் புரியுது, நான் இன்னும் என்னோடய படிப்பு முடிக்கல. என்னோடய படிப்பு முடிகிற வரைக்கும் நமக்குள்ளே எதுவும் வேணான்னு சொல்கிறீங்க அதானே? அவர் அப்படியே உங்களையே ஷாக்கிங்காக பார்க்குறாரு. நம்ம இவளை சின்ன பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் இவள் எவ்வளோ தெளிவாக இவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிறாளே அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் உங்களை பார்த்துட்ருக்காரு. எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும் மாமா. நீங்கள் சுயநலமாக என்றைக்குமே யோசித்தது கிடையாது. உங்கள் சுயநலத்தில் கூட நீங்கள் மற்றவங்களுக்காக மட்டும்தான் யோசிப்பீங்க. நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. நீங்கள் எவ்வளோ வேணால் டைம் எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கேன். ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் மாமா, நான் உங்களுக்கானவ. உங்களுக்கு என்கிட்ட எல்லா உரிமையுமே இருக்குது சரியா? அவர் அப்படியே உங்களே பார்த்துட்டு சரி தங்கம், சரி எதையும் யோசிக்காமல் நிம்மதியாக படுத்து தூங்குங்க, குட் நைட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் போய் அவர் பக்கத்தில் அப்படியே படுக்கிறீங்க. அவரும் படுக்கிறாரு. என்னடா இவ இவ்வளோ மெச்சூர்டாக இருக்காளே, நம்ம இவளை பற்றி தப்பாக கணக்கு போட்டுட்டோம், நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, என்னை புரிஞ்சுக்கிற ஒரு பொண்டாட்டி எனக்கு கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த நைட்டில் உங்ககிட்ட ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டார். ஸோ அவருமே ஆஃப்டர் தட் படுத்து தூங்கி இருந்திருப்பார். ஸோ ஆஃப்டர் தட் இப்போ மார்னிங் தியாங்க்கு வந்துட்டு அவரோட நெஞ்செல்லாம் அப்படியே பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எப்போவுமே அவருக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்திருக்காது. பிகாஸ் இத்தனை நாளாக அவரோட ரூமில் அவர் மட்டும் தானே தூங்கிட்டு இருந்திருப்பார். இப்போது இந்த மாதிரி இருக்கவும் அவர் அப்படியே அப்படின்ற மாதிரி லைட்டாக ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டே அவரோட கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் உங்களோட ஃபேஸை அவரோட செஸ்ட்டில் அப்படியே சாய்ச்சி வச்சு அவர் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தூங்கிட்டுருக்கீங்க. ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டுருக்கீங்க. நான் சொல்லியிருக்கேன்ல உங்கள் கண்ணு நல்லா அழகாக மீன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஆக்சுவலாக நீங்கள் நைட்டு ஐலைனர் போட்டிருந்துருப்பீங்க. அது வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர். ஸோ அதனால் அது கலையாமல் அப்படியே இருக்குது. தியாங் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே உங்களோட லிப்ஸை
அப்படின்ற மாதிரி லைட்டாக சிப் பண்ணிகிட்டே தூங்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது அது. அண்டு உங்களோட பொட்டு வந்து லைட்டாக இப்படி நகர்ந்து இருந்திருக்கும். அதை அப்படியே தியாங்க அவரோட ஃபிங்கர்ஸை வச்சு அதை அப்படியே சரி பண்ணி விடுறாரு. உங்கள் முடி அப்படியே உங்கள் காதுக்கு பின்னாடி அப்படியே சொருகிட்டு உங்கள் சீக்ஸை கிராப் பண்ணிவிட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு. அவர் ஒரு நிமிஷம் அவரையே அறியாமல் டெம்ட் ஆகுறாரு தான். என் அக்கா பெத்த அழகிடி நீ. உனக்கு என் மேலே காதல் வந்த மாதிரி எனக்கு ஏன் ஒயின் வராமல் போச்சு அப்படின்ற மாதிரி அவரோட மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் அப்படியே சினுங்கிக்கிட்டே ஏந்திரிக்கிறீங்க. அப்படின்ற மாதிரி நீங்கள் சினுங்கினதும் அவர் டக்குன்னு அவரோட கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. உங்களோட ஃபேஸில் வந்துட்டு சன்லைட் வந்து நல்லா படுது. ஸோ தட் நீங்கள் நல்லாவே முழிச்சிட்டிங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் அந்த மனுஷனை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. ஐயோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நிமிர்ந்து தேங்க பார்க்குறீங்க. அவர் ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டுருக்காரு. தூங்கும்போது எவ்வளோ க்யூட்டாக இருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ தட் அதை பார்த்ததும் உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே கொஞ்சம் மேலே எக்கி அவர் ஃபேஸ் கிட்ட அப்படியே லீன் ஆகிட்டு அப்படியே உங்கள் ஃபிங்கர்ஸை வச்சு அவரோட ஐப்ரோஸ் அப்படியே நீங்கள் தொட்டு பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அவரோட அந்த ஐ லேஷஸ் அப்படியே லைட்டாக தொட்டு பார்க்குறீங்க. அவருக்கு ஆக்சுவலாக நல்லாவே ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் நல்லா கண்ட்ரோல்டாக இருக்கார். அதுக்கப்புறம் நீங்கள் அவரோட சீக்ஸு, நோஸு, லிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் விரல்கள் வந்து அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருக்குது. அவரோட கழுத்தை தாண்டி அவரோட செஸ்ட்டுக்கிட்டே வந்திருந்திருக்கும். அவருக்கு அப்படியே ரொம்ப ஸ்வெட் ஆகுது. எச்செல்லாம் முழுங்குறாரு. உங்களுக்கு அது நல்லாவே தெரியுது. நீங்கள் அப்படியே மாமா மாமா என்னாச்சு மாமா, ஏன் உங்களுக்கு வேர்க்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவர் அப்படியே என்ன பண்ணிகிட்ருக்க தங்கம்? ஏன் நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலையே. ஷோ பாருங்கள் எப்படி வேர்த்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முந்தானியை வச்சு நீங்கள் அப்படியே அவருக்கு அதெல்லாம் டேப் பண்ணி எடுத்து விட்டுட்ருக்கீங்க. அந்த ரூமே வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஏசி ஓடுற சத்தம் கூட ரொம்ப மைல்டாக தான் கேட்குது. தியாங்க்கு வந்துட்டு ஹார்ட் பீட் லப்பு டப்புன்னு அடிக்குது. அது உங்களுக்கு நல்லாவே கேட்குது. நீங்கள் அப்படியே அவரோட ஷர்ட் வந்துட்டு 2 பட்டன் அப்படியே ஓப்பன் ஆகி இருந்திருக்கும். உங்களோட கையை அப்படியே அந்த ஷர்ட்குள்ளே விட்டு அந்த ஹார்ட்டுக்கிட்ட அப்படியே உங்கள் கையை வச்சு என்னாச்சு மாமா, ஏன் உங்களுக்கு ஹார்ட் இவ்வளோ துடிக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அந்த இடத்துல உங்களோட கையை வச்சதுமே அவருக்கு அப்படியே தங்கம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை வந்துட்டு அப்படியே பிடிச்சி வெளியில் எடுத்து விட்டுருந்துருப்பாரு. உங்களுக்கு நல்லாவே புரியுது அப்படின்ற மாதிரி நீங்களுமே அதுக்கப்புறம் கண்ட்ரோல்டாக இருந்திருப்பீங்க. நீங்கள் அப்படியே அவரோட சீக்ஸ் அப்படியே கிராப் பண்ணிவிட்டு ஏன் மாமா இவ்வளோ பயப்படுற, நான் உன்னோட பொண்டாட்டி மாமா, கல்யாணம் ஆகிட்டு இது நமக்கு முதல் நாளில் உன்னோட பொண்டாட்டியா இது எனக்கு முதல் நாள் தானே மாமா அப்படின்ற மாதிரி அவரால் பதில் கூட சொல்ல முடியல. ஆமாம் அப்படின்ற மாதிரி மண்டே மட்டும்தான் ஆடுறாரு. நீங்கள் அப்படியே அவரோட ஒரு ஷர்ட் பட்டன் அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே மாமா நீங்கள் நான் என்ன ஆசைப்பட்டாலும் அதை செஞ்சு தருவேன்னு சொல்லியிருக்கீங்கள்ல. ஆமாம் தங்கம். நான் இப்போ ஒன்று கேட்பேன், முடியாதுன்னு சொல்லக்கூடாது. என்ன வேணும் தங்கம்? என்னோட படிப்பு முடிகிற வரைக்கும் நமக்குள்ளே எதுவுமே நடக்காதுன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல. ஆனால் முத்தம் கொடுத்துக்கலாம் தானே? என்ன? எனக்கு காலையில் எழுந்திரிச்சதும் உன்னோட நெத்தியில் முத்தம் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் மாமா. இப்போதான் நான் உன் பொண்டாட்டி ஆகிட்டால, எனக்கு கொடுக்கணும் போலே இருக்கு, கொடுத்துக்கவா அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப ஆசையாக கேட்குறீங்க. ஒரு நிமிஷம் அதை பார்க்கும்போது அவரே மயங்கி போகிறாரு. அவர் அப்படியே அவரையே அறியாமல் அப்படின்ற மாதிரி தலையை ஆட்டி இருந்திருப்பார். நீங்கள் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக அவரோட சீக்ஸை கிராப் பண்ணிவிட்டு அவரோட ஃபோர்ஹெட் கிட்டே போயிட்டு ஐ லவ் யூ மாமா அப்படின்ற மாதிரி அவர் கண்ணை பார்த்துட்டு சொல்கிறீங்க. அவர் அப்படியே
உத்து உங்கள் கண்ணையே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. கண்ணை சிமிட்ட கூட இல்லை மனுஷன். சரி, நான் போய் குளிச்சுட்டு கீழே அத்தைக்கு போய் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிச்சு குளிக்க போயிட்டீங்க. அப்போ தான் மனுஷன் மூச்சை விடுறாரு. நான் என்ன பண்ணேன்? நான் எதுக்காக அவளுக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு பர்மிஷன் கொடுத்தேன்? ஏன் நான் அப்படி பண்ணேன்? என்ன நடக்குது எனக்குள்ள? அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பாரு. ஆஃப்டர் தட் அவருமே எழுந்திரிச்சு சிங்க் கிட்டே போயிட்டு அப்படியே ப்ரஷ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. சிங்க் வந்து ஆக்சுவலாக பாத்ரூமுக்கு ஆப்போசிட்டில் தான் இருந்திருக்கும். அவர் அப்படியே பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் ஒரு வழியாக குளிச்சு முடிச்சுட்டு உள்ளே சாரீ கட்டிட்டு தான் வந்திருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப சூப்பராக சாரீ கட்டுவீங்க. ஸோ உள்ளே சாரீ கட்டிட்டு அப்படியே தலையில் வந்துட்டு அந்த துண்டெல்லாம் கட்டிட்டு நீங்கள் அப்படியே வெளியில் வரீங்க. ப்ரஷ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு மனுஷன் அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்துருந்துருப்பாரு. ஒரு நிமிஷம் ப்ரஷ் பண்ணுறதே நிறுத்திட்டு அவர் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உங்களே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. உங்களோட சாரியோட எட்ஜு வந்துட்டு அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ஈரமாக தான் ஆகி இருந்திருக்கும். பிகாஸ் பாத்ரூம்குள்ளேயே நீங்கள் மாற்றிருக்கீங்கல்ல. ஸோ லைட்டாக ஈரத்தோட உங்கள் ஃபேஸில் அந்த முடியிலேருந்து லைட்டாக ஈரம் சொட்டிக்கிட்டே இருக்குது. உங்கள் ஃபேஸ் கழுத்துலலாம் அந்த ஈரம் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் அப்படியே பார்க்குறாரு. அவருக்கு ஒன்றும் சொல்ல முடியல. அவர் அப்படியே அப்படின்ற மாதிரி அந்த ப்ரஷ்ஷை வாயிலே வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு உங்களையே. அஃப்கோர்ஸ் ஆப்போசிட்டில் அவர் நின்றுட்டுருக்காரு அப்படின்றப்போ நம்ம பார்க்காம போக மாட்டோம் இல்லையா. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே போயிருந்துருப்பீங்க. கையில் வந்துட்டு நீங்கள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு துவைச்சி அதை புழிஞ்சு கையில் வச்சுருக்கீங்க. நீங்கள் அப்படியே அந்த பால்கனிக்கு போயிட்டு அப்படியே நீங்கள் உதறி அந்த நீங்கள் அப்படியே காய வச்சிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக இங்கேருந்து பால்கனி வந்துட்டு பார்த்தா நல்லா விசிபிளாகவே தெரியும் போல இருக்குது. ஸோ தட் அவர் ப்ரஷ் பண்ணிக்கிட்டே நீங்கள் காய வச்சிட்ருக்கிறத அப்படியே பார்த்துட்டே இருந்திருப்பார். நீங்கள் அப்படியே இப்படி எக்கி காய வைக்கும்போது உங்களோட ஹிப்பு வந்துட்டு வேறு லெவலில் அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதில் லைட்டாக ஈரம் இருக்குது. உங்களோட பெல்லி பட்டன் தெரியுது. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி உங்களை அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. இப்போ பார்க்கும்போது ரொம்ப வியர்டாக இருக்குது. பிடிச்சிருக்கு அவருக்கு ஆக்சுவலாக அது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் தலையில் இருக்கிற அந்த துண்டை வந்துட்டு அப்படியே கலட்டி இப்படி உதறி நீங்கள் அப்படியே உங்கள் தலையை வந்து காய வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதையுமே மனுஷன் அப்படியே ரொம்ப மைல்டாக ரசிச்சுக்கிட்டே இருக்கார். ஸோ ஆஃப்டர் தட் அவர் அந்த வாய்க்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே துப்பி கோகல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டவல் எடுத்து டேப் பண்ணிக்கிட்டே அந்த பெட்டுக்கிட்ட வந்துருந்துருப்பார். ஆஃப்டர் தட் நீங்களுமே வந்துட்டு காய வச்சு முடிச்சுட்டு அப்படியே உள்ளே வந்துருந்துருப்பீங்க. மாமா, உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரவா? சரி தங்கம் அப்படின்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு கீழே போயிருந்துருப்பீங்க. அவர் அப்படியே ஒரு நிமிஷம் அவரோட கையை எடுத்து அவரோட செஸ்ட்டுக்கிட்ட இந்த ஆலிஸ் வெல் சொல்லுவோம்ல அந்த மாதிரி டேப் பண்ணிக்கிட்டே, என்னாச்சு உனக்கு? உன்னோட தங்கம்டாவ அவளை எதுக்காகடா அப்படிலாம் பார்த்துட்ருக்க மட்டையா அப்படின்ற மாதிரி அவரோட பின் மண்டையை அப்படியே அடிச்சிருந்துருப்பாரு. இன்னொரு மைண்ட் வாய்ஸ் அவர்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, அவள் உன்னோடையவடா, இப்போ அவள் உன்னோட பொஞ்சாதி, அவள் இப்படி பார்க்குறதுல என்ன தப்பு இருக்குது? ஆமால, என்னோட பொஞ்சாதி ஆகிட்டாள், பார்த்தா என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இன்னொரு மைண்ட் செட் சொல்லுது. ஸோ இந்த கன்ஃபியூஷனோட அவர் வந்துட்டு குளிக்க போயிருந்திருப்பார். இது வந்துட்டு செகண்ட் சாட்டர்டே. ஸோ தெயாங்க்கும் உங்கள் ஆஃபீஸ் லீவு, உங்களுக்குமே காலேஜ் லீவு. ஸோ 2 பேருமே வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் வந்துட்டு தேவாவுக்கு போய் கீழே காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்துருப்பீங்க. உங்கள் அத்தைக்கு வந்துட்டு சமைக்கிறதுக்கெலாம் அப்படியே ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்படியே போயிருந்திருக்கும். அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு உங்களோட அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு டே, ஸோ அதனால் பேத்தியை கூட்டிகிட்டு எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு வாடா, சாமி கும்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ தட் தேயாங்கும் சரி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். இப்போ உங்களோட ரூமில் நீங்களும் தேயாங்கும் தான் வந்துட்டு கிளம்பிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு சாரீலாம் கட்டி முடிச்சுட்டு அந்த மிரர் முன்னாடி நின்று வழக்கம் போல் மேக்கப் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. தேவங்க வந்துட்டு முன்னாடி கிளம்பி முடிச்சுட்டு அவரோட கையில் வந்துட்டு வாட்ச் கட்டிகிட்டு இருந்திருப்பார். அப்படியே அந்த வாட்சை கட்டிக்கிட்டே, கிளம்பலாமா தங்கம்? 1 மினிட் மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் அப்படியே அந்த மிரர்கிட்ட பார்த்துருந்துருப்பார். பார்த்தா நீங்கள் வந்துட்டு மேல் கண்ணுக்கு வந்துட்டு ஐலைனர் வச்சுட்டு கீழே வந்துட்டு மை வச்சிட்ருக்கீங்க. அவர் அதை அப்படியே வியர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார்.
நீங்கள் மையெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அந்த கண்ணாடியை பார்த்து நீங்கள் க்யூட்டாக உங்கள் கண்ணை வந்து 2 தடவை அப்படியே பிளிங்க் பண்ணிவிட்டு அப்படியே தேவாங் சைடு திரும்பிட்டு அழகாக இருக்கண்ணா மாமா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் அப்படியே ஃப்ரீஸாக ஒரு மைல்டு ஸ்மைலோடையே உங்களையே பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார். மாமா அழகாக இருக்கண்ணான்னு கேட்டேன். உனக்கு என்ன குறைச்சல் தங்கம், அழகாக இருக்க. சரி மாமா, அப்போ நான் ரெடி ஆகிட்டேன், நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 ஸ்டெப் அப்படியே முன்னாடி எடுத்து வச்சுருந்துருப்பீங்க. தேவங்க அப்படியே ஒரு நிமிஷம் இரு தங்கம், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த மிரர் முன்னாடி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு இந்த குங்கும சிமிழ் வந்துட்டு நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க. அதை அந்த மனுஷன் அழகாக எடுத்து அவரோட கையால் எடுத்து உங்களுக்கு அப்படியே அந்த ஃபோர்ஹெட்டில் அப்படியே வச்சு விட்டுருந்துருப்பார். அப்படி இப்படி எட்ட வந்து உங்களை பார்த்துருந்துருப்பார். இப்போ தான் நீங்கள் ரொம்ப லட்சணமாக இருக்கீங்க. அவர் அப்படியே இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குங்கும சிமிழை கீழே வச்சுட்டு அவர் முன்னாடி போயிருந்திருப்பார். நீங்கள் டக்குன்னு அவர் கையை பிடிச்சிட்டு நானே மறந்துட்டேன் மாமா, நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுருக்கீங்க? ஏன்னா இப்போ நீ என் பொஞ்சாதி, கோயிலுக்கு போகிறோம், எல்லார்கிட்டையும் நீ தான் என் பொஞ்சாதின்னு காட்டணுமா இல்லையா, அதனால தான் வா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ போகிற அவரையே பார்த்து நீங்கள் அப்படியே மேடம் ஸ்மைல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் தட் அவங்களோட பைக்கில் வந்துட்டு நீங்கள் அப்படியே ஏறி உட்காடுறீங்க. அதே மாதிரி தான் ரொம்ப ஆசையாக அவரோட ஷோல்டரை பிடிச்சி அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஏறி உட்காடுறீங்க. அவருமே உங்களை பார்த்து அப்படியே லைட்டாக ஸ்மெர்க் பண்ணிவிட்டு பைக்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பார். ஸோ இப்போ 2 பேருமே வந்துட்டு கோயிலுக்குள்ளே தான் போயிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அவரோட கையை ரொம்ப உரிமையாக அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. தேவங்க அப்படியே பார்த்துருந்துப்பார். இதுக்கு முன்னாடி நீங்களாம் ஒன்றா சேர்ந்து ஃபேமிலியாக கோயிலுக்கு போயிருந்துருப்பீங்க. பட் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்துட்டு அவருக்கு கிடச்சிருந்துருக்காது. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு உங்கள் அம்மா கூட தான் இருந்திருப்பீங்க, அப்பா கூட தான் இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் தேவங்க கூட ரொம்ப உரிமையாக அந்த மாதிரி கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கீங்க. அவருக்கே ஒரு நிமிஷம் அதை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்திருக்கும். ஸோ ஒரு வழியாக நீங்கள் வந்துட்டு அந்த கருவறைக்கிட்ட போயிட்டு அப்படி 2 பேருமே சாமி கும்பிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு கையில் அந்த 90 வாங்கிட்டு 2 பேருமே அந்த கருவறையிலேருந்து வெளியே வந்திருந்துருப்பீங்க. உங்கள் கூட தனியாக கோவிலுக்கு வரணுன்னு நான் எவ்வளோ ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா மாமா அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த 90 எடுத்து நீங்கள் உங்கள் நெத்தியில் வச்சுட்டு மாமா இங்கே காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு நீங்கள் அப்படியே 90 பூசி விட்டுட்டு கிட்ட வந்து அவரோட மூக்கில் அப்படியே கையை வச்சுட்டு அப்படின்ற மாதிரி அழகாக ஊதி விடுறீங்க. அவருக்கு ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது எல்லாமே அவர் ஆக்சுவலாக லைக் பண்ணுறாரு. கல்யாணம்னு ஒன்று ஆனால் இப்படி தான் இருக்குமா, காதல்னு ஒன்று மனசுக்குள்ளே வந்தால் இப்படி தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி அவருக்குள்ளே 1000 கொஷின்ஸ். ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் தான் தேவங்கிட்ட மாமா நம்ம 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்கலாமா? சரி தங்கம் வா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபோனை அப்படியே ஆன் பண்ணி செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ நீங்கள் ஆன் பண்ணும்போது உங்களோட வால்பேப்பர் வந்துட்டு தேவங்க பார்த்துருந்துருப்பார். அதை பற்றி உங்ககிட்ட கேட்கணுன்னு அவருக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு கேமராலாம் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 4-5 செல்ஃபி எடுக்கிறீங்க. ரொம்பவே க்யூட்டாக இருக்குது உங்களோட பேர் பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக இருக்குல்ல மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. அப்போ தேவங்க தான் விஷன், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? கேளு மாமா. அது நீ எப்போலேருந்து உன்னோட ஃபோனில் என்னோடய வால்பேப்பரை வச்சுருக்க? நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் அவரே ஒத்து பார்த்துட்டு நீ எனக்கு எப்போ மாமா ஃபோன் வாங்கி கொடுத்த? நீ காலேஜ் சேரும்போது வாங்கி கொடுத்தேன். அப்போலேருந்தே என்னோடய ஃபோன் வால்பேப்பர் நீ தான் மாமா. ஓ ஓ சரி ஓயான். 3 வருஷமாக இதை கூட நோட் பண்ணாத தாய் மாமனாக இருக்கியடா நீ அப்படின்ற மாதிரி தேவங்க அவரையே கேவலமாக திட்டிக்கிட்டு இருந்திருப்பார். ஸோ ஆஃப்டர் தட் 2 பேருமே வந்துட்டு வீட்டுக்கு வந்திருந்திருப்பீங்க. வீட்டுக்கு வந்ததுமே உங்களுக்கு அப்படியே ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே உங்கள் வளையல் மேக்கப் எல்லாத்தையுமே கலைச்சிட்டு உங்கள் முடியை அப்படியே கலட்டி ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையுமே அப்படியே இப்படி உங்கள் கையை வந்துட்டு உள்ளே விட்டு அப்படியே கலைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ கண்டிப்பாக 2 கையுமே மேலே தூக்குறதுனால உங்கள் ஹிப் வந்துட்டு நல்லா விசிபிளாக தெரியும் இல்லையா? தேவங்க வந்துட்டு இந்த சைடு அப்படியே நின்று அவரோட ஷர்ட் பட்டன்ஸ்லாம் அப்படியே கழட்டிட்டு இருந்திருப்பார். அவர் அப்படியே யதார்த்தமாக பார்க்குறாரு. பார்த்தா அவங்க ஹிப் அவ்வளோ அழகாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஈவன் தான் பெலி பட்டன். அவருக்கு ஒன்றும் சொல்ல முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல அவரால். நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணை மூடி அந்த தலையை அப்படியே உதறி விட்டுக்கிட்டே இருக்கீங்க.
அவர் எப்படி உங்கள் ஃபேஸை பார்க்குறதா இல்லை அழகாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த இடுப்பை பார்க்குறதான்னு தெரியாமல் அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் மற்ற வேலைகளை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்திருப்பார். நீங்கள் ஆஃப்டர் தட் வந்துட்டு ஒரு நைட்டி எடுத்துகிட்டு போயிட்டு பாத்ரூம்குள்ளே போய் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்திருந்திருப்பீங்க. ஸோ அவருமே மேலே வந்துட்டு ஒரு ஸ்லீவ்லெஸ் கீழே வந்துட்டு நார்மலாக ஒரு வேஷ்டி கட்டிட்டு அப்படியே படுத்திருந்திருப்பார். 2 பேருமே தூங்கி இருந்திருப்பீங்க. அப்போ நைட்டு ஒரு 2 o'clock இருக்கும். திரும்பவும் தேங்கோட நெஞ்செலாம் அப்படியே பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் அழகாக அவரை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே அவரோட கையை வச்சு உங்களோட ஹெட்டை அப்படியே டேப் பண்ணி கொடுத்துட்டே அப்படின்ற மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவருமே தூங்கி இருந்திருப்பார். ஸோ இப்போ ஆஃப்டர் தட் மார்னிங் வந்துட்டு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் பண்ணி அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா தேங்குமே உங்களை வந்துட்டு கிராப் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு ஃபோர்ஹெட் கிட்டே போயிட்டு லவ் யூ மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏந்திரிச்சு போய் குளிக்க போயிட்டீங்க. தேவங்க இன்றைக்குமே அது வந்துட்டு நல்லா நோட் பண்ணி இருந்திருப்பார். ஸோ நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு வழக்கம் போல் உள்ளே வந்துட்டு சாரீ கட்டிட்டு அப்படியே வெளில வந்துருந்துருப்பீங்க. ஸோ இப்படியே டே ஸ்கிப். இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு காலேஜ் போகணும். கல்யாணம் ஆகிட்டு இன்றைக்கி தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகிறீங்க. ஸோ வந்துட்டு வழக்கம் போல் இந்த சுடிதார்லாம் வியர் பண்ணிவிட்டு எப்பவும் போல் தான் ரெடி ஆகியிருக்கீங்க. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். உங்கள் கழுத்தில் வந்துட்டு மஞ்சக்கயிறு இருக்குது, நெத்தியில் வந்துட்டு குங்குமம் வச்சுருக்கீங்க. ஸோ அதோடய நீங்கள் வந்துட்டு இன்றைக்கும் வழக்கம் போல் தேவங்கோட அந்த பைக்கில் வந்துட்டு ரொம்ப ஆசையாக ஏறி உட்காந்துருந்துருப்பீங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமேட்டு உங்கள் தேவங்க காது கிட்ட போயிட்டு மாமா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளு தங்கம். எனக்கு நீங்கள் இந்த மாதிரி என்னை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகும்போது உங்களை பைக்கில் கட்டி பிடிச்சிட்டு போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை மாமா, கட்டிக்கவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. தேவன் டக்குன்னு சடன் பிரேக் போட்டார். நீங்கள் அப்படியே அப்படின்ற மாதிரி அவரே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. அவர் அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே சாரி மாமா, அட்வான்டேஜ் எடுத்திருந்தா மன்னிச்சுக்கோங்க, தெரியாமல் கேட்டுட்டேன், நான் ஒரு கிறுக்கி, எல்லாத்துலேயுமே அவசரப்படுவேன், சாரி மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தேவங்க அப்படியே கீழே குனிஞ்சிருக்கிறவங்க ஃபேஸையும் அப்படியே பார்க்குறாரு. அப்படியே ஓய் நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. கட்டிக்கோ, ஏன்னா மாமாவை கட்டி பிடிச்சிக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு நீங்கள் போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டீங்க. தேங்கும் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே உங்கள் 2 கையுமே அவர் செஸ்ட்டில் வச்சு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிகிட்டே வந்துட்ருக்கீங்க. தேவங்க அப்படியே இது காதல் இல்லை அதுக்கும் மேலே தான் அடக்கிருக்கி நீ எனக்காக பிறந்தபடி அப்படின்ற மாதிரிலாம் பாட்டு ஓடுது அவர் மனசுக்குள்ள. ஸோ ஆஃப்டர் தட் அவர் வந்துட்டு உங்களை காலேஜில் வந்துட்டு ட்ராப் பண்ணி இருந்திருப்பார். நீங்கள் அப்படியே அவருக்கு பாய் சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு உள்ளே போயிருந்துருப்பீங்க. ஸோ இப்படி தான் 1 month போல் பாஸ் ஆகி இருந்திருக்கும். இந்த 1 monthமே நீங்கள் வந்து தேயாங் மேலே ரொம்பவே அஃபெக்ஷனேட்டாக இருந்திருப்பீங்க. தேயாங்குமே உங்களை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே கேர் ஆகி இருந்திருக்கும். அவரே அறியாமல் ஸ்மைல் பண்ணுவார், ரசிப்பார், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கக்கிட்ட அப்படியே ஃபால் ஆகி இருந்திருப்பார். அண்ட் இந்த 1 monthமே உங்களை காலேஜில் இருந்து உங்களோட அத்தை பையன் தான் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு போயிருந்திருப்பான். சரி எப்படியும் அவனும் வீட்டுக்கு தானே வரப்போகிறான், அதுக்கு அவளையும் சேர்த்து கூட்டிகிட்டு வரட்டுமே அப்படின்ற மாதிரி தேயாங்கும் அதுக்கு ஒன்றும் சொல்லியிருந்திருக்க மாட்டார். பட் வீட்டுக்கு வந்ததும் படிக்கிறேன்ற பேரில் நீங்கள் 2 பேரும் அவ்வளோ அட்ராசிட்டிஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அது எல்லாத்தையும் தேயாங் பார்க்கும்போது அவருக்கு அப்படியே பற்றிக்கிட்டு வரும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து அவனை விட 2 மாதம் சின்ன பொண்ணு. அதுக்காகவே நான் அவனை சித்தின்லாம் கூப்பிட மாட்டேன், பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாடி போடின்லாம் கூப்பிட்டுட்டு இருப்பான். அதை பார்க்கும்போது வேற தேயாங்க்கு இன்னும் காண்டாகும். ஸோ இப்படியே தான் போயிருந்திருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் தேயாங்க்கு வந்துட்டு 3 மணிக்கெலாம் அவரோட ஆஃபீஸ் வந்து முடிஞ்சிருந்திருக்கும். சரி நம்மளே போய் வாயினை பிக்கப் பண்ணிவிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ரைட்டாக அவங்க காலேஜுக்கு தான் வந்துட்டு இருந்திருப்பார். அப்போ தான் உங்களுக்கு காலேஜ் முடிஞ்சு நீங்கள் உங்கள் அத்தை பையன் கூட பைக்கில் வந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்போ வர வழியிலே தேயாங் வந்து உங்களை பார்த்துருந்துருப்பார். அவர் பார்த்துருக்காரு எப்படி நீங்கள் உட்காந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, தேயாங் வந்து நீங்கள் பிடிச்சிப்பீங்க இல்லையா, ஷோல்டரில் ஒரு கை வச்சு பிடிச்சிப்பீங்க, இன்னொன்று வந்து அவரோட இடுப்பில் வச்சு பிடிச்சிப்பீங்க. அதே மாதிரியே உங்கள் அத்தை பையனும் நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. தேயாங் அதை பார்த்ததும் என்னன்னு தெரியல, இத்தனை நாளாக நீங்கள் ஒன்றா போகிறதுக்கு அலோவ் பண்ணிட்டாரு. இப்போ இந்த சீனை அவர் நேரில் பார்த்ததும் அவருக்கு அப்படியே செம்ம காண்டாகுது.
என்ன இவ என்ன பிடிச்சிக்கிற மாதிரி அவனையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவருக்கு பத்துக்கிட்டு வருது. அவர் அப்படியே ஸ்பீடாக பைக்கை ஓட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே அந்த பைக்குக்கு பக்கத்து வந்ததுக்கு அப்புறமேட்டு அப்படியே ஹாரன் அடிக்கிறாரு. ஸோ நீங்கள் 2 பேருமே திரும்பி பார்க்குறீங்க. மாமா உங்களுக்கு எப்போ ஆஃபீஸ் முடிஞ்சது? ஏய் பைக்கை நிறுத்துடா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவனும் நிறுத்தி இருந்திருப்பான். தியாகம் நிற்கிறாரு. எனக்கு இன்னைக்கு சீக்கிரமாகவே ஆஃபீஸ் முடிஞ்சிருச்சு, நீ வா, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். மாமா பரவாயில்ல, நான் இவன் கூட வீட்டுக்கு போயிடுறேன். உங்களுக்கு வேறு எதுவும் வேலை இருக்கும்ல, உங்களுக்கு எதுக்கு மாமா சிரமம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தேவங்க அப்படியே லைட்டாக உங்களை பார்த்து முறைக்கிறாரு. வான்னு சொன்னேன் ஒயான், நான் கூப்பிட்டு போகிறேன். சரி டே அஸ்வின், நீ பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வா. சரிடி, வீட்டுக்கு வந்ததும் அந்த 4th சாப்டரை மறக்காமல் சொல்லி கொடுத்துரு, சரியா? டே அங்கே தானடா எப்படியும் வரப்போகிறேன், வேறு எங்கே போயிட போகிறேன், வந்து சொல்லித்தரேன், பார்த்து போயிட்டு வா, பாய் அப்படின்னு சொல்லி நீங்கள் வழி அனுப்பி வைக்கிறீங்க. அவன் டீ போட்டு கூப்பிட்டதும் இங்கே தேவங்க அப்படியே செம்ம காண்டாகி இருந்திருக்கும். டேய், உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவளை சித்தின்னு மரியாதையாக கூப்பிடுன்னு. சித்தப்பா, நாங்கள் இன்னும் காலேஜே முடிக்கல, 2 பேரும் ஒன்றா தானே படிக்கிறோம். சித்தின்னு கூப்பிட்டா எல்லோரும் என்ன நினைப்பாங்க சித்தப்பா? அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. வீட்டுக்கு வரும்போது அவளை நீ சித்தின்னு தான் கூப்பிடணும், புரிஞ்சுதா? மாமா என்ன ஆச்சு? அவன் எப்போவுமே என்னை அப்படி தானே கூப்பிடுவான். இத்தனை நாள் விட்டுட்டு இப்போ எதுக்காக அவனை திட்டிகிட்டு இருக்கீங்க? உனக்கு புரியாது ஓயான். முறைப்படி அவன் உன்னை சித்தின்னு தான் கூப்பிடணும். ஆனால் இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் பாரு, வாடி போடின்றான். இதெல்லாம் மரியாதையா? ஏன் பொண்டாட்டியை யாரும் மரியாதை இல்லாமல் கூப்பிடக்கூடாது. இனிமேல் நீ அவளை சித்தின்னு தான் கூப்பிடுற, புரியுதா? இல்லைன்னு வச்சுக்கோ. சரி சரி, உங்கள் முன்னாடி நான் அவளை சித்தின்னே கூப்பிடுறேன், போதுமா? எப்பா பாய் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. உங்களுக்கு அப்படியே சிரிப்பு வந்திருந்திருக்கும். மாமா சத்தியமாக சிரிப்பு வருது மாமா. ஏன்னா இத்தனை நாள் அவன் என்னை வாடி போட்டின்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தான். இப்போ சித்தின்னு கூப்பிடும்போது எனக்கே ஒரு மாதிரி வியடாக இருக்கு மாமா. இதெல்லாம் வேண்டாம் மாமா. என்ன வியடாக இருக்குது? நீ எனக்கு பொண்டாட்டி தானே, அப்போ நீ அவனுக்கு சித்தி தானே, அவனை அப்படி தானே கூப்பிடணும். மாமா சரி, அட்லீஸ்ட் காலேஜ் முடிகிற வரைக்கும் அவன் என்னை பேர் சொல்லி கூப்பிட்டுக்கட்டுமே. ஆள முடியாது, நீ வா, நம்ம கிளம்பலாம். மாமா சொல்லு தங்கம். காஃபி ஷாப் போகலாமா? உன் கூட சேர்ந்து காஃபி குடிக்கணும் போல இருக்குது. சரி வா, கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஏறி உட்காருங்க. அவர் அப்படியே ஸ்ட்ரைட்டாக காஃபி ஷாப்புக்கு தான் போயிருந்திருப்பார். ஸோ அது வந்துட்டு நல்லா பெரிய காஃபி ஷாப் போல் இருக்குது. கேப்புச்சினோ, கோல்ட் காஃபி அந்த மாதிரி சொல்லிட்டு விதவிதமாக நிறைய காஃபி இருக்கும் போல். ஸோ அந்த மாதிரி ஒரு காஃபி ஷாப்புக்கு போயிட்டு 2 பேருமே உட்காருங்க. நார்மல் காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் தான், மாமா இத்தனை நாள் நீங்கள் எதுவுமே சொல்லலையே, இன்றைக்கே மாமா அவனை இப்படி திட்டிட்டீங்க? பாவம் மாமா, அவன் என்னை விட வெறும் 2 மாதம் பெரிய பையனாக பிறந்ததுக்கு அவன் என்ன பண்ணுவா சொல்லுங்கள்? உங்களை மாதிரி ஒரு 9 வருஷமோ 10 வருஷமோ பெரிய பையனாக பிறந்திருந்தான்னா நானே அவனை மரியாதையாக மாமான்னு கூப்பிட்டுருந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. தியாங்க் அப்படிங்க காண்டாகுது. என்ன மாமான்னு கூப்பிட்டுருவியா? நான் இருக்கும்போது நீ அவனை மாமான்னு கூப்பிட்டுருவியாடி? என்ன? அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பிக்கிட்டாரு. மாமா என்ன பாருங்க, இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒன்றும் சொல்லையே. இப்போ நீங்கள் பொசஸ் ஆனீங்க தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐய் பொய் சொல்லாதீங்க, நீங்கள் இப்போ பொசஸ் ஆனீங்க, நான் பார்த்தேன். இல்லை வயன். பரவாயில்ல மாமா, நான் உங்களோட எவ்வளவோ எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். நீங்கள் கோவப்படும் போது பார்த்துருக்கேன், சிரிக்கும் போது பார்த்துருக்கேன், சேடாக இருக்கும்போது பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் பொசஸ் ஆக்கும்போது இவ்வளோ அழகாக இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாமா. க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்ணத்தை நீங்கள் அப்படியே பிடிக்கிறீங்க. கழுத, அதான் இல்லைன்னு சொல்கிறேன்ல. தெரிஞ்சது. உங்கள் பொண்டாட்டி உங்களை மட்டும்தான் மாமான்னு கூப்பிடணும், வேறு யாரையும் அப்படி பார்த்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அவர் அப்படியே தலையை கீழே குனிஞ்சிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ண இருந்திருப்பார். நீங்கள் அப்படியே, மாமா நான் உங்களுக்கு யார்? இது என்ன கேள்வி ஒயன்? சொல்லுங்க மாமா, நான் உங்களுக்கு யார்? அவர் அப்படியே உங்கள் சைடு திரும்பிட்டு, நீ என் பொஞ்சாதிடி, போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொஞ்சாதின்ற வேர்டை கேட்டு நீங்கள் அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்கீங்க. உங்களோட சந்தோஷத்தை பார்த்து அவருமே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு.
ஸோ ஆஃப்டர் தட் 2 பேருமே உங்கள் வீட்டுக்கு வந்திருந்திருப்பீங்க. வீட்டுக்கு வந்ததுமே தியாங் வந்துட்டு அவரோட ஷர்ட்டு, வாட்ச்சு இது எல்லாத்தையுமே கழட்டிட்டுருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் உங்கள் முன்னாடியும் இதை கழட்டியிருக்காரு. பட் பேண்ட்டு கழட்டினது கிடையாது. இப்போ வந்து நீங்கள் கபோர்டுக்கு போயிட்டு அப்படியே நைட்டி எடுத்துகிட்டு பாத்ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்திருப்பீங்க. தியாங்கல்ல எங்கே போகிற ஒயான்? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டுருக்கேன் மாமா. அதுக்கு எதுக்கு பாத்ரூமுக்கு போகிற? பாத்ரூம்லாம் ஈரமாக இருக்கும், இங்கே மாற்று அப்படின்றாரு. என்ன அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹெசிடேட் ஆகுறீங்க. அவர் இல்லை, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவர் பேண்ட் அப்படியே கீழே குடிஞ்சு கழட்டிட்டாரு. உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே விரியுது அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே இந்த பக்கம் ஃபேஸை திருப்பிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அவர் அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு ஒரு டிஷர்ட்டு, கீழே வந்துட்டு ஒரு வேஷ்டி கட்டிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல? அது என்னாச்சு? எப்படி மாமா உங்கள் முன்னாடி? ஏன் இப்போ நான் உன் முன்னாடி தானே ட்ரெஸ் மாற்றினேன்? நீங்கள் ஆம்பளை, நான் எப்படி? நான் ஆம்பளை தான், அதுக்குன்னு கீழே போய் எல்லார் முன்னாடியும் ட்ரெஸ் மாற்றவா? அப்படின்ற மாதிரி நீங்கள் அவரே பார்க்குறீங்க. நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஒயான், இதுக்கெல்லாம் கூச்சப்பட்டா எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேட்டியை மடிச்சுக்கிட்டே அவர் அப்படியே உங்கள் கிட்டே வந்துட்டுருப்பார். நீங்கள் அப்படியே பேக்வேர்டில் நடந்து போயிட்டே இருக்கீங்க. அவர் உங்கள் ஐஸை பார்த்துக்கிட்டே உங்கள் கிட்டே வந்திருந்திருப்பார். நீங்கள் அப்படியே அந்த கபோர்டில் போய் மோதி இருந்திருப்பீங்க. அவர் அப்படியே அவரோட 2 கையையும் உங்களோட 2 சைடில் அப்படியே வச்சுட்டு குறு குறு குறுன்னு உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப கிட்ட நிற்கிறாரு. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி அவர் இந்த மாதிரி பண்ணது கிடையாது. உங்களுக்கு அப்படியே என்னாச்சு மாமா அப்படின்ற மாதிரி ஹெசிடேட் ஆகிட்டே நீங்கள் கேட்குறீங்க. அவர் இல்லை, அவரோட ஒரு கையை வந்துட்டு உங்களோட இடுப்பில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கையை உங்களோட சீக்ஸில் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே உங்கள் கிட்ட வந்து உங்கள் லிப்ஸ் கிட்ட அந்த மனுஷன் அப்படியே லீன் ஆகிட்டு அப்படின்ற மாதிரி அவர் லிப் லாக் பண்ணிட்டாரு. இட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் லிப் கிஸ். உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் விரியுது. அவர் நல்லா உங்கள் லிப்ஸை டேஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்களுமே அந்த லிப்ஸுக்கு வந்துட்டு அடிக்ட் ஆகி இருந்திருப்பீங்க. ஸோ தட் நீங்களுமே ரிட்டர்ன் பேக் வந்துட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ 2 பேருமே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அவர் தான் உங்களை பார்க்குறாரு. என்னால் உன்னை பார்க்காம இருக்கவே முடியல டீலட்டு. என்ன பண்ணிட்டு இந்த மாமனை நீ மயக்கன? உன்னோட இந்த கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக உங்கள் மாமாவே பார்த்துட்ருக்கீங்க. என்னோட மாமாவா இது அப்படின்ற மாதிரி. பாத்ரூம்லலாம் ட்ரெஸ் மாற்றாத, நான் கீழே போகிறேன், இங்கே மாற்று அப்படின்னு உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் அந்த ரூம்லேருந்து வெளியில் போயிருந்திருப்பார். போகிற உங்கள் மாமாவே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் லிப்ஸில் கை வைக்கிறீங்க. அது இன்னும் வெட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு அப்படியே ப்ளஷ்ஷை தாங்க முடியல. இப்போ என்ன நடந்துச்சு? மாமா எனக்கு முத்தம் கொடுத்தாரா? இது எங்களோட முதல் முத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ப்ளஷ் ஆகுறீங்க நீங்கள். ஸோ ஆஃப்டர் தட் நீங்களுமே அப்படியே டோரை சாத்திட்டு அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ அன்றைக்கி நைட் அப்படியே போயிருந்திருக்கும். ஆஃப்டர் தட் இப்போ மார்னிங் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா வழக்கம் போல் நீங்கள் தேவங்க ஹக் பண்ணிட்டு தான் படுத்துருக்கீங்க. நீங்கள் அப்படியே நிமிர்ந்து அந்த மனுஷனை அப்படியே பார்க்குறீங்க. நேற்று ஈவினிங் அவர் உங்களுக்கு கொடுத்த கிஸ் அப்படியே உங்களுக்கு ஃப்ளாஷ் அவுட் ஆகிட்டு போயிருந்திருக்கும். உங்களுக்கு அவரோட ஃபேஸை பார்த்ததுமே அப்படியே ப்ளஷியாக ஆகி இருந்திருப்பீங்க. ஸோ தட் நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே அந்த பெட்டில் இருந்து ஏந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்துருப்பீங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தேவங்க உங்கள் கையை பிடிச்சி அப்படியே கிட்டே இழுத்துருப்பார். நீங்கள் அப்படியே அவரோட செஸ்ட்டில் போய் அப்படியே ஒட்டிக்கிட்டீங்க. மாமா முழிச்சிட்டிங்களா? என்ன ஏதோ ஒன்றத்தை மறந்துட்டு போகிற போல இருக்கு. மறந்தேண்ணா? நான் என்ன மறந்தேன்? காலையில் கொடுக்க வேண்டிய முத்தம் எங்க? அது எனக்கு தெரியாது. அந்த முத்தத்தை கொடுத்துட்டு போ. குடுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முதுக்கை பிடிச்சி அப்படியே கிட்ட இழுத்துருப்பார். ஸோ நீங்களும் அப்படியே லைட்டாக அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரோட ஃபோர்ஹெட் கிட்டே போயிட்டு ஐ லவ் யூ அத்தா, லவ் யூ டூடி போட்டாட்டி அப்படின்னு சொல்லி உங்களை கொஞ்சம் கிட்ட இழுத்து அவருமே உங்கள் ஃபோர்ஹெட் கிட்ட கிஸ் பண்ணி இருந்திருப்பார். ஸோ
ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு குளிக்க போயிருந்திருப்பீங்க. இப்படியே தான் வந்து 2 மந்த்ஸ் போல் பாஸ் ஆகி இருந்திருக்கும். இந்த 2 மந்த்ஸ்லேயே உங்ககிட்ட அடிக்கடி கிஸ் கேட்குறது, சம்டைம்ஸ் அவருமே இழுத்து வச்சு உங்களை லிப் கிஸ் பண்ணுறது, இப்படி தான் போயிருந்திருக்கும். இருந்தாலுமே அந்த 4 மந்த்ஸ்க்குள்ளே எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்றதுல தியோங் வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். இப்படியே தான் போயிருந்திருக்கும். இப்போது நீங்கள் உங்கள் காலேஜோட அந்த கடைசி மந்தில் இருக்கீங்க. நெக்ஸ்ட் மந்தில் உங்களுக்கு வந்து காலேஜ் செமஸ்டர் வந்து முடிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு தியோங் தான் உங்களை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து இருந்திருப்பீங்க 2 பேருமே. ஸோ இப்போ 2 பேருமே அந்த ரூமில் தான் இருக்கீங்க. தியோங் வந்துட்டு வழக்கம் போல் ஷர்ட்டு எல்லாத்தையும் கழட்டிட்டு உங்கள் முன்னாடி தான் ட்ரெஸ் மாற்றுறாரு. உங்களுக்கு அது பழகிருச்சு. பட் நீங்கள் மட்டும் ரொம்ப ஹெசிடேட் ஆகுறீங்க அவர் முன்னாடி ட்ரெஸ் மாற்றுறதுக்கு. ஸோ இந்த 2 மாதமே நீங்கள் வந்துட்டு பாத்ரூமில் போய் தான் ட்ரெஸ் மாற்றி இருந்திருப்பீங்க. இன்றைக்கி வந்துட்டு நைட்டி எடுத்துகிட்டு அதே மாதிரி நீங்கள் பாத்ரூமுக்கு போக போகிறீங்க. தியோங் வந்துட்டு, ஓய் என்னம்மாம்மா? இங்கே மாற்று மாற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூம் கிட்டே வந்துட்டு அந்த பாத்ரூம் டோர் அப்படியே லாக் பண்ணிட்டாரு. இப்போ எப்படி நீ பாத்ரூம்குள்ளே போகிறேன்னு நானும் பார்க்குறேன். மாற்றுடி. மாற்றுன்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெசிடேட் ஆகுது, ரொம்ப வெக்கமாக இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு வேறு வழியே இல்லை. கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் நீங்களே ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு அப்படியே நீங்கள் உங்களோட டாப்ஸ் அப்படியே இப்படி மேலே கலட்டி இருந்திருப்பீங்க. தியோங் ஆக்சுவலாக உங்களுக்கு பின்னாடி நின்றுட்டு அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். இப்போது நீங்கள் உள்ளே வந்துட்டு வெறும் ப்ரேசர் மட்டும்தான் போட்டிருக்கீங்க. கீழே வந்துட்டு பேண்ட் இருக்குது. ஸோ உங்களோட பேண்ட்டை கழட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அந்த நாடா கிட்ட அப்படியே கையை வந்துட்டு வச்சுருந்துருப்பீங்க. தியோங்க்கு அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல. டக்குன்னு அவங்க ஹிப்பை பிடிச்சி அப்படி கிட்ட இழுத்து அவர் அந்த பெட்டில் அப்படியே உங்களை தள்ளி இருந்திருப்பார். உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியல. அவர் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு உங்கள் ஹிப்பை அப்படியே ஒரு கையால் கிராப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் கிட்டே வந்து செம்ம டீப்பாக லிப் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கு மேலே உங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்கள் அப்படியே அவரோட ஹெட்டை பிடிச்சிட்டு ரிட்டன் பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ரொம்ப டீப்பாக கிஸ்ஸஸ் போயிட்டே இருக்குது. தியோங் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட லிப்ஸை உங்கள் லிப்ஸில் இருந்து சீக்ஸில் இருந்து சின்னில் இருந்து நெக்குன்னு சொல்லி நிறைய கிஸ்ஸஸ் கொடுத்துட்டே இருந்திருப்பார். ஸோ அவர் அந்த மாதிரி கொடுக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மார்னிங் வந்திருந்திருக்கும். அவர் கைகள் கீழே சும்மா இல்லை, உங்களோட இடுப்பை பிடிச்சி தடவுறது, மேலே செஸ்ட்டு கிட்ட வந்து தடவுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை இன்னும் டெம்ட் ஏற்றிக்கிட்டே இருக்கார். ஸோ தட் நீங்கள் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே மார்னிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அவரோட கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கீழே போயிட்டு உங்களோட பேண்ட்டோட அந்த நாடாவையுமே அவர் கழட்டி விட்டுருந்துருப்பார். அதுக்கப்புறம் உங்களை இன்னும் இறுக்கமாக கட்டி பிடிச்சி உங்கள் நெக்லெல்லாம் பயங்கரமாக கிஸ் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார். ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு மோர்னிங் தாங்க முடியாமல் நீங்கள் வேறு லெவலில் மோன் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட அந்த மோர்னிங் சவுண்டு கேட்டதுமே தியோங்க்கு வந்துட்டு அப்படியே கான்ஷியஸ்க்கு வராரு. அவர் அப்படியே அந்த கிஸ்ஸஸ்லாம் பிரேக் பண்ணிவிட்டு, என்ன பண்ணிகிட்ருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்துட்டு உங்களை அப்படியே பார்க்க வச்சு, இதுக்கு நீ பாத்ரூம்க்கே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி இருந்திருக்கலாண்டி. சத்தியமாக என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியவே இல்லை ஒய்யான். இதுக்கு மேலேயும் என்ன நீ இதுக்கு அலோவ் பண்ணினா இது எங்கே போய் முடியும்னு எனக்கே தெரியாது ஒய்யான். நம்ம வேறு காலேஜ் முடியறதுக்குள்ளே எதுவும் பண்ணக்கூடாதுன்னு பேசியிருக்கோம். நீ ட்ரெஸ் மாற்றிட்டு கீழே வா ஒய்யான். சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவரை டக்குன்னு ஏந்திரிச்சு அந்த ரூம் டோரை சாத்திட்டு அப்படியே வெளில போயிருந்திருப்பார். ஸோ போகிற அவரை பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது. பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு லைட்டாக ஹாப்பியாகவுமே இருக்குது. பிகாஸ் நம்ம மாமா நம்மளை பொண்டாட்டியாக ஏற்றுக்கிட்டாரு போல இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஹாப்பினஸுமே உங்களுக்கு இருக்குதான். ஸோ அன்றைக்கி நைட்டு நீங்களும் தியோங்கும் தான் உங்கள் பெட்டில் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு படுத்துட்ருக்கீங்க. இப்போ தியோங் தான், தங்கம் உனக்கு எப்போ செமஸ்டர்? அடுத்த மாதம் 24ஆம் மாமா. ஓ, எப்போ முடியுது? 4ஆம். ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ரைட்டாக படுத்துட்டு, 4ஆம் அப்படின்னா இன்னும் 1 மாதம் சாலிடாக இருக்குது. அதுக்குள்ளே பண்ணால் சரியாக இருக்குமா? வேணாம், லட்டோட படிப்பு கெட்டுடும். 1 மாதம் தானே, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவருக்குள்ளே அவர் வந்து கேல்குலேட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே, மாமா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தங்கம்.
நீ கண்ணை மூடி தூங்கு. மாமா, ஏன் சாயங்காலம் பாதியிலே நிறுத்திட்ட அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் அப்படியே ஏன்? கண்டினியூ பண்ணி இருந்திருக்கலாம்ல. கண்டினியூ பண்ணி வயிற்றுல புள்ள வரதுக்கா? ஏன் வந்தா என்ன? அப்போ தானே ஒரு குட்டி கரடியை இந்த உலகத்துக்கு நான் கொண்டு வர முடியும். என்னது, குட்டி கரடியா? ஆமாம், நீ தான் என்னோட கரடி மாமாவாச்சே. அப்போ உனக்கு பிறக்க போகிற குழந்தை குட்டி கரடியாக தானே இருக்கும். அடியே, அப்போ என்ன கரடின்றியாடி உன்ன? அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு உங்களோட இடுப்பில் வந்துட்டு அப்படியே கிச்சு கிச்சு பண்ணிட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் அப்படி உண்மை தானே சொன்ன, நல்லா கரடி பையன் மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்க. அப்போ நீ என்னோட கரடி மாமா தானே, உனக்கு பிறக்க போகிற குழந்தை குட்டி கரடி தானே அப்படி ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு அவரை டக்குன்னு உங்கள் நெக்கில் வந்துட்டு ஒரு பைட் பண்ணி இருந்திருப்பாரு. அவர் எப்படி அவரோட லிப்ஸை வந்துட்டு உங்களோட நெக்லேருந்து எடுக்கவே இல்லை. கண்டினியூஸாக அந்த இடத்துல வந்துட்டு கிஸ்ஸஸ் கொடுத்துட்டே இருந்திருப்பாரு. நீங்கள் அப்படி அப்படின்ற மாதிரி லைட்டாக மூன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அவருக்கு அப்படியே ஹார்மோன்ஸை தூண்டி இருந்திருக்கும். ஸோ மேலும் மேலும் உங்களுக்கு அப்படியே நெக்கில் கிஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். கொஞ்சம் மேலே வந்துட்டு உங்களோட சீக்ஸை கிராப் பண்ணி லிப்பில் பயங்கரமாக கிசஸ் கொடுத்துட்டே இருந்திருப்பார். ஸோ திரும்பவும் அவரோட ஃபேஸஸ் அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருந்திருக்கும். நீங்கள் வந்துட்டு ஜிப் வச்ச நைட்டி வந்து போட்டிருந்துருப்பீங்க. ஸோ அந்த ஜிப்பு அப்படியே டக்குன்னு அப்படியே கலட்டி இருந்திருப்பார். ஸோ கலட்டிட்டு கிசஸ் கொடுத்துட்டே இருக்கார். டக்குன்னு அவருக்கு வந்துட்டு கான்ஷியஸ் வந்துருந்துருக்கும். அவர் அப்படியே டக்குன்னு உங்கள் ஜிப்பை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு எட்ட வந்துட்டு, தங்கம் நீ அந்த பக்கம் திரும்பி படுத்து தூங்குப்போ, நாளைக்கு காலேஜ் இருக்குல்ல, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிட்டாரு. நீங்கள் அப்படியே மாமா மாமா என்னை பாரு, நீ பண்ணு மாமா, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் மாமா, நீ பண்ணு. தங்கம் விளையாடாதம்மா, அதெல்லாம் சரி வராதுடா, வேணாண்டா, உன் படிப்பு கேட்டுடும், வேணாம், மாமாவை ஃபோர்ஸ் பண்ணாத, விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே உங்களாலே எதுவும் சொல்ல முடியல, நீங்களும் படுத்து தூங்கி இருந்திருப்பீங்க. ஸோ ஃபைனலி இன்றைக்கி உங்களுக்கு எல்லா எக்ஸாமுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. தேவாங்க வந்துட்டு வரும்போது அப்படியே ரொம்ப ஆசையாக வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு. வர வழியிலே தேவாங்கோட அம்மா வந்துட்டு பிடிச்சிட்டாங்க. தேவாங்க, டே தேவாங்கா, என்ன கையில் மதுரை மல்லி இருக்குது, கருப்பட்டி அல்வாவோட வாசனை மூக்க தொலைக்குது, என்ன விஷயம்? அப்போது அப்படின்றாரு. ஆஹா, சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது போலையே. அம்மா என்னம்மா நீங்கள் வேறு, நல்ல நேரம் போயிட்ட போகுது, தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆசையாக உங்கள் ரூமுக்கு தான் வந்துட்டுருக்காரு. சந்தோஷமாக இருந்தால் சரிதான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா போயிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ தியோங் ஸ்ட்ரைட்டாக அந்த ரூமுக்கு தான் வந்திருக்காரு. பார்த்தா அங்கே நீங்கள் ஒரு எல்லோ கலர் saree கட்டிட்டு நல்லா மேக்கப்லாம் பண்ணிவிட்டு ரெடியாக உட்காந்துருக்கீங்க. தியோங் அப்படியே உங்களை பார்த்துட்டு, ஏ லட்டு, எனக்கு முன்னாடியே நீ ரெடியாக தான் இருக்க போல இருக்கு. பின்ன என்னோட கரடி மாமா இந்த ஒரு நாளுக்காக தானே 4 மாதமாக காத்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கணும் தானே அப்படியே நீங்கள் ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறீங்க. அவர் அப்படியே உங்கள் கிட்டே வந்துட்டு உங்கள் ஹிப்பை பிடிச்சி அப்படியே அவர்கிட்ட இழுத்துட்டு, என்னோட சந்தோஷமே நீ தாண்டி, திரும்ப அப்படின்னு சொல்லி உங்களை திரும்பி நிற்க வச்சுட்டு அந்த பூவை எடுத்து உங்கள் தலையில் அப்படியே குத்தி விடுறாரு. ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த ஹல்வாவை எடுத்து உங்களுக்கு அப்படியே ஊட்டி விடுறாரு. நீங்களுமே அதை எடுத்து அவருக்கு ஊட்டி விட்டு இருந்திருப்பீங்க. சரி, அப்போது ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆசையாக கேட்குறாரு. அதுக்கு முன்னாடி நான் உனக்கு யாருன்னு சொல்லு. என்ன என் விளையாண்டுக்கிட்டு இருக்க? சொல்லு மாமா, நான் உனக்கு யாரு? பொஞ்சாதி. திரும்ப சொல்லு. நீ தாண்டி என் பொஞ்சாதி அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபேஸ் அப்படியே கிட்ட எடுத்து அவர் உங்கள் லிப்ஸ்லேயே செம்மையாக கிஸ் பண்ணியிருந்திருப்பார். நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே ரிட்டன் பேக் கிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் தட் கிஸ்ஸஸ் வந்துட்டு ரொம்ப டீப்பாக போயிட்டே இருந்திருக்கும். அவர் அப்படியே கீழே குனிஞ்சு உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் அப்படியே தூக்கிட்டு அந்த பெட்டில் போய் போட்டிருந்திருப்பார். ஸோ அங்கங்கே நிறைய கிஸ்ஸஸ் வச்சுட்டே இருக்கார். ஸோ ஆஃப்டர் தட் உங்களோட உடம்புல இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே அப்படியே ரிமூவ் ஆகுது. 2 பேரும் நேக்கடாக இருக்கீங்க. ஸோ ஃபைனலி
நீங்கள் உங்கள் ஆசை மாமா கூட ஒன்று சேர்ந்து இருந்திருப்பீங்க. 2 பேரும் அவ்வளோ ஆசையாக உங்களோட லவ்வை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக ஹார்ட்டாக வேர்க்க வேர்க்க மூச்சு வாங்க வாங்க நிறைய ரவுண்ட்ஸ் போயிட்டே இருந்திருக்கும். இப்படி அன்றைக்கி நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து இருந்திருப்பீங்க. ஆஃப்டர் தட் நீங்கள் வந்துட்டு தேவங்கோட ஒரு ஷோல்டரில் படுத்திருக்கீங்க. அவரோட இன்னொரு ஹேண்டை எடுத்து நீங்கள் அப்படியே உங்கள் பெல்லி கிட்டே வச்சுட்டு, என்னை இன்னும் ஒரு 10 மாதத்தில் உன்னோட கரடி குட்டியை நான் உனக்கு பெற்று கொடுத்துருவேன் மாமா. ஆனால் எனக்கு எப்போவுமே என்னோடய ஃபஸ்ட்டு குழந்தை என்னோட இந்த லட்டு குட்டி தான் அப்படின்னு சொல்லி உங்களோட மூக்கை அப்படியே க்யூட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணி இருந்திருப்பாரு. ஸோ நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிறீங்க. லவ் யூடி பொண்டாட்டி. லவ் யூ டூ மாமா அப்படின்னு சொல்லி அவரோட லிப்ஸில் கிஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே 2 பேருமே ஸ்மைல் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட் அப்படியே படுத்து தூங்கி இருந்திருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் தட் மார்னிங் வழக்கம் போல் நீங்கள் அவரோட ஃபோர்ஹெட்லலாம் கிஸ்லாம் கொடுத்துட்டு அப்படியே குடிச்சிட்டு தலையில் அந்த ஈரத்துண்டை கட்டிட்டு நீங்கள் அப்படியே கீழே வரீங்க. கிச்சனுக்கு போயிட்டு டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பீங்க. உங்கள் அம்மா அப்படியே உங்கள் காதில் வந்துட்டு ஓதுறாங்க, அடியே ராத்திரி சமாச்சாரம் எப்படி இருந்தது? என்ன கேட்ட நீ இப்போது? அதான் நைட்டு உன் புருஷன் மதுரை மல்லியும் கருப்பட்டி ஹல்வாவும் வாங்கிட்டு வந்திருந்தானே, அதான் கேட்டேன். ராத்திரி நானும் உன் பிள்ளையும் வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெட்கப்பட்டு முகத்தை மூடிக்கிறீங்க. ஸோ நீங்கள் இந்த பக்கம் திரும்பும்போது உங்களோட கழுத்தை வந்துட்டு உங்கள் அம்மா பார்த்துருந்துருப்பாங்க. அதில் வந்து ஹிக்கி மார்க்ஸ் இருந்திருக்கும். சந்தோஷமாக இருந்தால் சரிதான், அப்போ இன்னும் சீக்கிரமாகவே நல்ல செய்தியை சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் தட் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் கன்சீவ் ஆகி இருந்திருப்பீங்க. ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பி. லிட்ரலி தேயாங் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு இருக்காரு. உங்கள் காலை அவர் தரையில் தொட விடலை, உங்களை அப்படி ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் எழுதின செமஸ்டரோட ரிசல்ட்டுமே வந்திருந்திருக்கோம். நீங்கள் அதில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. ஸோ புள்ள வந்துட்டு மாசமாக இருக்கா, இந்த மாதிரி நேரத்தில் அவள் அம்மா கூட இருந்தானா அவள் இன்னும் சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்துட்டு உங்களை உங்கள் வீட்டுக்கு வந்து அனுப்பியிருந்திருப்பாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் இல்லாமல் தேவங்கால இருக்க முடியாது. ஸோ தட் அவருமே தேவையான எல்லா மூட்டை முடிச்சியும் கட்டிக்கிட்டு உங்கள் வீட்டில் தான் வந்துட்டு ஸ்டே பண்ணி இருந்திருப்பார். எல்லாருமே உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா சாப்பிட்றீங்க, ஹெல்த்தியாக இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு 7 மாதம், உங்களுக்கு வயிறு நல்லாவே மேடு தட்டிடுச்சு. உங்களோட அத்தை பையன் அஸ்வினுக்கு வந்துட்டு உங்களை பார்க்கணும் போல் இருந்திருக்கும் போல இருக்குது. ஸோ தட் அவர் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. இப்போ நீங்கள் சென்டரில் உட்காந்துருக்கீங்க. இந்த சைடு அஸ்வின், இந்த சைடு தேயாங் வந்துட்டு ஆக்சுவலாக உங்கள் காலுக்கு வந்துட்டு மசாஜ் கொடுத்துட்ருக்காரு. அப்போ அஸ்வின் தான், ஏண்டி காலேஜ் படிக்கும்போது தான் குருவி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்ருப்ப, இப்போ வயிற்றில் புள்ளையை வச்சுருக்கல, நல்லா சாப்பிட வேண்டியதானடி, எப்படி வத்தல் மாதிரி இருக்க பாரு. டே, நான் பார்க்க உனக்கு வத்தல் மாதிரி இருக்கனா 10 கிலோ ஏறி போய் கிடக்கண்டா மாடு. ஏய், உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவளை சித்தின்னு கூப்பிடுன்னு. ஏண்டா, நம்ம தான் காலேஜ் முடிச்சிட்டோம்ல, இப்போவாவது என்னை சித்தின்னு கூப்பிட்டு தொலையேண்டா. அப்போ என்னை ஒரு தடவையாவது மாமான்னு கூப்பிடு, நான் உன்னை சித்தின்னு கூப்பிடுறேன். ஏய், எங்கே அந்த கரண்டி? மாமா கோவப்படாதீங்க மாமா. ஆசையை பார்த்தியா அவனுக்கு, மாமான்னு கூப்பிடணுமாமே. டேய், அவள் வயிற்றுல என் புள்ள வளர்ந்துட்டுருக்குடா, முறைப்படி பிறக்க போகிற பிள்ளைக்கு நீ அண்ணன், அதை ஞாபகம் வச்சுக்கோ. என்னது, ஒயினோட பிள்ளைக்கு நான் அண்ணனா? அதெல்லாம் முடியாது. ஒயினோட பிள்ளைக்கு முறைப்படி நான் மாமா தான், பிறக்க போகிற பிள்ளை என்னை மாமான்னு தான் கூப்பிடணும். என்னோட முறை தாண்டா செல்லும், என்னோட முறைப்படி புள்ள உன்னை அண்ணனை தான் கூப்பிடும். இல்லை, மாமா தான். அண்ணன் மாமா. ஐயோ போதும், 2 பேரும் சும்மா இருங்க. இன்னும் புள்ள பிறக்கவே இல்லை. பிறக்க போகிற புள்ள வந்ததுக்கப்புறம் அதுவே முடிவு எடுத்துக்கிட்டோம் எப்படி கூப்பிடணுன்னு. டே, எனக்கு தெரிஞ்சு வரப்போகிற புள்ள உன்னை வாடா போடுறேன்னு தான் கூப்பிட போகுது பாரு. ஏன்டி அப்படி சொல்கிற? பின்ன காலேஜ் முடிச்சு எவ்வளோ நாள் ஆகுது? அடுத்த டிகிரிக்கு எங்கேயாவது அப்ளை பண்ணியா நீ? ஃப்யூச்சரை பற்றி எங்கேயாவது யோசிக்கிறியா நீ? சொல்லுவடி, உனக்கு என்னப்பா, நீ பொம்பளை புள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்போ குழந்தை வேற பிறக்க போகுது, ஜாலியாக இருக்க. நான் அப்படியா? ஆம்பளை புள்ள கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அப்படி கஷ்டப்பட்டதுனால தானே உன்னோட அப்பாவும் என்னோட மாமாவும் இப்போ சந்தோஷமாக இருக்காங்க. அதே மாதிரி நீயும் இருக்கணுமா வேணாமா? போய் காலேஜ்க்கு அப்ளை பண்ணுற வழியை பாரு போ.
அப்படின்னு சொல்லி அவனை நீங்கள் துரத்தி இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ ஆஃப்டர் 2 மந்த் இன்றைக்கி ஒரு ஃபைன் டே. நீங்கள் வந்துட்டு அந்த பெட்டில் அப்படியே படுத்திருக்கீங்க. தியாங் வந்துட்டு அங்கே உட்காந்து ஏதோ ஒரு ஃபைல் வந்துட்டு பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்போ உங்களுக்கு வயிறு வந்துட்டு செம்மையாக பெயின் எடுத்துருந்துருக்கும். நீங்கள் அப்படியே தியாங் அப்படியே கை வச்சு ஷேக் பண்ணி ஆ மாமா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறீங்க. தியாங் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, தங்கம் என்னம்மா என்னாச்சுடா, வலிக்குதா? "ம், ரொம்ப வலிக்குது மாமா." "ஓ, சரி 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 சரி, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை பிரைடல் செல்லு தூக்கிட்டு எல்லாருக்கிட்டேயுமே சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் தான் இப்போ கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. உங்களுக்கு இப்போது டெலிவரி பெயின் தான் வந்திருக்குன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. தலை வந்துட்டு கீழே இறங்கியிருக்கு, குழந்தை வந்து வெளியில் வரத்துக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த பெயின் வரத்துக்கான இன்ஜெக்ஷன் எல்லாத்தையுமே போட்டுவிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு உங்களை வந்து அந்த வார்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த டாக்டரோட கையை பிடிச்சிட்டு சொல்கிறீங்க, டாக்டர் ப்ளீஸ் என்னோடய மாமாவையும் உள்ளே அனுப்புங்களேன். மா, அது ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் இல்லைம்மா, அப்படி உள்ளே கூட்டிகிட்டு வரக்கூடாது ஹஸ்பண்டெல்லாம். ப்ளீஸ் டாக்டர் எனக்காக பண்ணுங்க. அவர் இருந்தாருன்னா எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும். அவர் கையை நான் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். ப்ளீஸ் டாக்டர் அவரை உள்ளே விடுங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுதுகிட்டே அந்த டாக்டர்கிட்ட கேட்டிருந்துருப்பீங்க. ஸோ அவங்களும் அவங்களுக்கு மேலே இருக்கிற டாக்டர்ஸ் கிட்டலாம் கேட்டு எப்படியோ பர்மிஷன் வாங்கி தியாங்குமே அந்த ட்ரெஸ்லாம் மாட்டி உள்ளே வந்துட்டு அலோவ் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அந்த வார்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு செம்மையாக துடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. தியாங்கு லிட்ரலி கண்ணிலேருந்து பொல நான் ஸ்டாப்பாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் கையை மட்டும் அவர் விடவே இல்லை, இறுக்கி பிடிச்சிட்டு உங்களுக்கு அப்படியே மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாரு. ஸோ நீங்கள் அப்படியே தியாங்கோட கையை இறுக்கி பிடிச்சிட்டு உங்கள் வாயை நல்லா கடிச்சிட்டு ஒரு முக்கி இருந்திருப்பீங்க. குழந்தை வந்துட்டு ஒரு வழியாக வெளியில் வந்திருந்திருப்பா. இட்ஸ் அ கேர்ள் பேபி. பார்க்க அப்படியே தியாங் மாதிரி இருக்கா, ரொம்ப க்யூட்டாக இருக்கா. ஆக்சுவலாக தியாங் வந்துட்டு அந்த திக்கான ஐப்ரோஸ் இருக்கும் இல்லையா, அது அப்படியே இருக்குது குழந்தைக்கு. ரொம்ப க்யூட்டாக இருக்கா குழந்தை. தியாங்க்கும் உங்களுக்கும் அவ்வளோ ஹாப்பி. உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. ஸோ இப்படியே கொஞ்சம் டேஸ் வந்துட்டு பாஸ் ஆகுது. இப்போது ஆஃப்டர் 2 இயர்ஸ் நீங்கள் தியாங் அப்புறம் உங்களோட 2 இயர் பேபி எல்லாருமே பைக்கில் வந்துட்டு உட்காந்து ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கீங்க. எங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு காலேஜோட கிராஜுவேஷன் டே. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்களுக்கு அந்த ரோப்லாம் கட்டிவிட்டு ஸ்டேஜில் கூப்பிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. இங்கே கீழே தியாங் வந்துட்டு உங்கள் குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு ஹாப்பியாக பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் வந்துட்டு தியாங் கிட்ட சொல்லியிருந்திருப்பீங்க, மாமா பீச்சுக்கு போகலாமா, இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது. சரி தங்கம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேருமே இப்போ பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. அங்கே போயிட்டு ஒரு இடத்துல அப்படியே 2 பேரும் உட்காந்துட்டு தியாங்கோட மடியில் வந்துட்டு பாப்பா உட்காந்துருக்கா. நீங்கள் அப்படியே இந்த சைடு தியாங்கோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிக்கிட்டே அவரோட ஃபிங்கர்ஸ் அப்படியே உங்கள் கையால் பிடிச்சிக்கிட்டு, மாமா சொல்லிட்டு தங்கம் இன்னும் 10 குழந்தைங்க பெற்றுக்கலாமா? என்னது அடியே, அது வயிறா இல்லை என்னடி? 10 குழந்தைங்க பெற்றுக்கணுமாமே? அதெல்லாம் வேணாம் தங்கம். எனக்கு நீ ஒரு குழந்த, இவ ஒரு குழந்த, 2 பேர் மட்டுமே போதும். வேணும்னா இன்னொரு ஆம்பளை புள்ள பெற்றுக்கலாம், சரியா? ஓ, அப்போ இன்னொரு கரடி குட்டி வேணும்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? வாழை பையன். தேங்க்யூ. எதுக்கு தேங்க்ஸ்? என்னோட வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கை இது. ஆனால் இந்த வாழ்க்கையில் நான் இவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ நினச்சி பார்த்தா கூட சிரிப்பு வருது. காலத்தில் ஒன்றை ஒரு குழந்தையாக நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நம்ம 2 பேருக்குமே ஒரு குழந்தை. நான் அப்பாவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவோட ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணி இருந்திருப்பார். அதை நீங்கள் அப்படியே ஆசையாக பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்கள் ஷோல்டரில் அவரோட கையை போட்டு உங்களை அவருக்குள்ளே அப்படியே இழுத்துக்கிட்டு, என்னோட வாழ்க்கையே நீ தான் ஒயன், நீயும் நம்ம குழந்தைங்களும் மட்டுமே எனக்கு போதும். ஐ லவ் யூ டே. லவ் யூ ஸோ மச் மாமா அப்படின்னு சொல்லி நீங்களுமே அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ 2 பேரோட ஃபேஸ்லேயுமே அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது. இப்படியே உங்களோட லைஃப் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். ஸோ இதோட இந்த பியூட்டிஃபுல்லான ஒன் ஷாட்டை நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்.
ஐ ஹோப் இது உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ என்னோடய சேனல் நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்க்குற நிறைய பேர் வந்து வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இது நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் மறக்காமல் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஸோ இந்த ஒரு ஒன் ஷாட்டை நான் ரெடி பண்ணதுனால தான் என்னால் தேயோட சீரீஸை வந்துட்டு அப்லோட் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு தேயோட சீரீஸ் வந்து 2 எபிசோட் வரும். அதுக்கப்புறம் 2K ஸ்பெஷல் ஒன் ஷாட் வரும். ஸோ உங்களை அந்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். OT7 பர்பிள் யூ. ஹாய் பர்பிள் யூ.